कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸ தயேகசந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயாः விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா. பூதம் சரஸ்ய மகதாஹ்வய வட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாஷாபிஹி ஆவித்யன் நிகதந்தமஹ. வாழி பரகாலன் வாழி கரிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். நெஞ்சுக்கிருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறகள் அஞ்சிக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கலனின் பொறி பரகாலன் பனுவல்களே. எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. புண்டரீக விஷாலாட்சம் சரச்சந்திர நிபானனம் நீலாத்ரிமிவ திஷ்டந்தம் நீலமேகமஹம் பஜே. உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜமஹம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனால் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களில் கடைசியாக அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார் கலியன். அவர் அனுகிரகித்தது பெரிய திருமொழிங்கிற ஆச்சரியமான பிரபந்தம். அதிலே 8ஆம் பத்து முழுமையும் 100 போஷரங்களும் திருக்கண்ணபுரம் திருப்பதிக்கு திவ்வதேசத்துக்கே சமர்ப்பிக்கப்பட்டவை. சௌரிய பெருமானுடைய திருவடிகளுக்கும் கண்ணபுரநாயகி தாயார் திருவடிகளுக்குமாக இந்த 100 போஷரங்களையும் சமர்ப்பித்தார் திருமங்கையாழ்வார். அதிலே இன்று நாம் அனுபவிக்கப் போவது 9ஆம் திருமொழி. கைமான மதையானை இடர் தீர்த்த கருமுகிலை என்று தொடங்குகிற 10 போஷரங்கள். திவ்ய பிரபந்த தாரா என்னும் இந்த ஆச்சரியமான உபன்யாச தொடர் நடத்தப்பட்டு வருகிறது. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்துருளியிருக்கும் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமி, அந்த சுவாமியினுடைய ஆச்சரியமான சங்கல்பம் அடியார்கள் எல்லாரும் பக்தர்கள் அனைவருமே
ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை ஆங்காங்கு இருந்து கொண்டே பூர்ணமாக கற்க வேண்டும். அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் உள்ளத்தில் வாங்கி அதன்படி அனுஷ்டிக்க வேணும். அதை உணர்ந்து நெக்குருகி ஆழ்வார்களுக்கு பல்லாண்டு பாட வேணுங்கிறது நம் ஜி.எஸ். சுவாமியினுடைய பேரவா. அதனால்தான் விடாமல் இந்த உபன்யாசத்தொடர் நடந்து வருகிறது. அதிலே 8ஆம் பத்து நடக்கும்போது இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது 8ஆம் பத்தில் 9ஆம் திருமொழி. இதாலே திருமங்கையாழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? திருக்கண்ணபுரத்துக்குத்தான் 100 பாசுரங்கள்னு விண்ணப்பிச்சேன். இதுக்கு கீழே 8ஆம் பத்து 8ஆம் திருமொழியாலே வானோரளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் என்று தொடங்குகிற 10 பாசுரங்கள். அது தசாவதார அனுபவம். 10 அவதாரங்களை பற்றியும் வரிசையா ஒவ்வொரு பாசுரமாக சொல்லி கொண்டு வந்தார். இந்த அவதாரங்கள்லாம் பகவான் எதற்கு பண்ணார்னு விசாரித்து கொண்டார். நம்மை பிடிப்பதற்குத்தான். எதிர் சூழல் புக்கு திரிந்து நாம எங்கெங்கேயோ விலகி விலகி ஓட பார்த்தாலும் அப்படியெல்லாம் விலக விட்டுடாமல் அவர் அவதரித்து நம்மை வாரி பிடித்து கொண்டு வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். இதற்குத்தான் பகவத் அவதாரங்கள். பகவான் அவதரிக்கிறார்னாலே சௌலபியத்தை வெளிப்படுத்த, சௌசீல்யத்தை பிரகாசப்படுத்தன்னு சொல்லுவார்கள். தான் எல்லாருக்கும் எளியவன், எங்கோ வைகுந்தத்திலே பரவாசுதேவனாக இருக்கிறேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். இறங்கி வந்து அவதரித்து எல்லாருக்கும் மோட்சத்தில் ஆசை ஏற்படுத்தி ஞான பக்தியை உருவாக்கி தன்னோட கூட்டி போக போகிறார். இதுதான் அவதாரத்துக்கு முக்கிய பிரயோஜனமா சொல்லுவார்கள். எப்படியும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த 3 பிரயோஜனங்கள் உள்ளன. சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம். அதுல சாது பரித்ராணம்னு சொன்னாலே மோட்சத்தில் ஆசை ஏற்படுத்துவது. அதற்காகத்தான் பகவான் அவதரிக்கிறார். ஆனால் அவதரித்த போது அவரை நாம் கண்டுகொண்டோமா, பார்த்தோமா, அவர் ஆசைப்பட்டபடிக்கு அருகிலே சென்றோமா என்றால் அப்படி காணவில்லை. அவரும் பிறந்து பிறந்து முயற்சிக்கிறார். நாம் அவர் ஒட்டி ஒட்டி வரும்போது வெட்டி வெட்டி கொண்டு போகிறோம். இதை திருமங்கையாழ்வார் உணர்கிறார். நான் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்று பல காலமாக கட்டப்பட்டு வந்தேன். சன்மந்தோறும் சிரமப்பட்டேன். அவரும் விடாமல் எனக்கெத்தனை பிறவிகளோ அந்த அளவுக்கு அவரும் பிறவிகளை எடுத்தார். நான் பிறவி எடுத்தது கர்மாதீனமாக, அவர் பிறவி எடுத்தது என் கர்மங்கள்ங்கிற செடியை வெட்டிவிட்டு, அந்த கெட்டியான விலங்கை வெட்டிவிட்டு கர்மத்தை தொலைத்து சம்சாரத்திலேருந்து இவனை அழைத்து போக வேணும். பிறக்கணும், கர்மாதீனமா பிறக்கணுங்கிறதுக்காக நான் கர்மத்தாலே உந்தப்பட்டு பிறக்கிறேன். இந்த கர்மத்தை எனக்கு கழித்து கொடுக்க வேணும் என்பதற்காக இச்சையாலே உந்தப்பட்டு, தன்னுடைய கிருபையாலே உந்தப்பட்டு பகவானும் பிறக்கிறார். எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்காருங்கிற ஞானம் ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. ஒவ்வொரு அவதாரத்திலையும் என்னென்னலாம் செய்திருக்காருன்னு பாடினார். அது ஒவ்வொன்றும் உபகாரம் பண்ணதாக, பகவான் தனக்கு உதவினதாக ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் பட்டு உபகார ஸ்மிருதி வளர ஆரம்பிக்கிறது. உபகார ஸ்மிருதினா செய் நன்றி அறிதல். அவர் இவ்வளவு தூரம் நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கார், அதற்கு நாம் என்ன பிரத்யுபகாரம் பண்ண போகிறோம்னு தேடி பார்த்தாலும் பிரத்யுபகாரம் கிடைக்காது. சதிருஷ பிரத்யுபகாரம் கிடைக்காது. பிரத்யுபகாரம் பண்ணலாம். பகவான் நமக்கு பண்ணதுக்காக ஒரு தளிகை சக்கர பொங்கல் சமர்ப்பிக்கலாம், 2 மாலை கட்டி சமர்ப்பிக்கலாம், 10-12 பிரதட்சணம் பண்ணலாம். இதெல்லாம் அவர் பண்ண உபகாரத்துக்கு நிகரான உபகாரமாக இருக்குமா? அவர் நமக்கு உபகரிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பிரதியாக சதிருஷமாக பிரத்யுபகாரம் பண்ணிவிட முடியாது. அதைத்தான் ஆழ்வார்கள்லாம் புரிஞ்சுட்டு நாம எவ்வளவு செய்தாலும் அது அவர் செய்தத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அல்பத்திலும் அல்பம், சிறியதிலும் சிறியது. இருந்தாலும் செய்துதானே ஆக வேண்டும். வாழ்நாள் முழுக்க அந்த உபகார ஸ்மிருதி விட்டே போடக்கூடாது. முதல்ல அவன் நமக்கு என்னென்ன பண்ணாங்கிற ஞானம் வருது. அந்த ஞானத்தினாலே செய் நன்றி அறிகிறோம். அறிவிருந்தாத்தானே செய் நன்றி அறிவோம். அவரை பத்தின ஞானம் ஏற்பட்டு எனக்கு என்ன பண்ணாரார்னு தெரிந்து கொண்டு அதனால உபகார ஸ்மிருதி ஏற்பட்டு ஆழ்வார் இந்த பதிகத்தில் ஒரு முடிவுக்கு வரார். இவ்வளவு தூரம் இத்தனை நாளா நான் அவனை திரும்பி பார்க்காமல் இருந்த போதும் அவர் அவதரித்து இவ்வளவு தூரம் எதிரி சூழல் பூக்கு என்னை விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை பிடித்து போறதுக்கு இவ்வளவு முயற்சிகளை எடுத்திருக்காருனால் இனிமே ஞானம் வந்த பிற்பாடு அவரை தவிர யாருக்கும் நான் ஆட்பட மாட்டேன். அவருக்குத்தான் ஆட்படுவேன். அவரை தவிர யாருக்கும் ஆட்பட மாட்டேங்கிறது ஆழ்வாருடைய உறுதியான முடிவு. அதைத்தான் அனன்யார்க்க சேஷத்துவம்னு சொல்லுவார்கள்.
இந்த பதிகமே அவரை தவிர யாருக்கும் ஆட்பட மாட்டேன் என்கிற கருத்தை சொல்ல வந்த பதிகம். இதுக்கு ஒரு அழகான ஒற்றுமை இருக்கிறது. இது 8ஆம் பத்து 9ஆம் திருமொழி. 8ஆம் பத்து முழுமையும் திருக்கண்ணபுரத்துக்கு 100 பாசுரங்கள். திருமங்கையாழ்வார் பாடினதிலே 2 திவதேசங்களுக்கு தான் 100 பாசுரம். திருநரையூருக்கு 100 பாசுரம், திருக்கண்ணபுரத்துக்கு 100 பாசுரம். ஏன் இவர்கள் 2 பேருக்கு மட்டும் 100? திருவரங்கத்துக்கே 50 தான். ஆனா இவர்கள் 2 பேருக்கும் 100. காரணம், இந்த 2 பெருமாளுமே ஆழ்வாருக்கு ஆச்சாரியர்களாக இருந்த பெருமான்கள். ஒருத்தர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணார், சங்க சக்கர லாஞ்சனத்தை பிரதானமா பண்ணார். மற்றொருத்தர் திருக்கண்ணபுரம் பெருமாள் தான் திருமந்திரத்தின் அர்த்தத்தை நன்கு விளக்கமா உபதேசித்தார். அதனால 2 பேரும் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்னு சொன்னாலே ரெட்டை சம்பாவனை பண்ணணும். நம்ம பெருமாளுக்கு 1 தேங்காய் வச்சோம்னா ஆச்சாரியனுக்கு 2 தேங்காய், பெருமாளுக்கு 1 பத்திரிகை வைத்தா ஆச்சாரியனுக்கு 2 பத்திரிகை. அதனாலதான் திருவரங்கநாதனுக்கு 50. ஆனா ஆச்சாரியர்களா இருக்கிற திருநறையூர் நம்பிக்கும் சபரி பெருமாள் திருக்கண்ணபுரத்து பெருமாளுக்கும் 250. 250னா 100. இவருக்கு 100 பாட்டு, அவருக்கு 100 பாட்டு. அதுல இது 8ஆம் பத்து 9ஆம் திருமொழி. இந்த திருமொழியை போலவே சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழியில் 8ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி பாடுகிறார். 8ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்துங்கிற 10 பாசுரம். அதுக்கப்புறம் 9ஆம் திருமொழி குட்டநாட்டு திருப்புலியூர்ங்கிற திவதேசம், மலையாள திவதேசங்கள். அதற்கு கருமாணிக்க மலைமேல் மணித்தடந்தாமரை காடுகள் போல் என்று தொடங்குகிற ஒரு பதிகத்தை சமைச்சார். அந்த 8, 9 இப்ப திருமங்கையாழ்வார் பாடிட்டு இருக்கிற 8, 9 ஒரே அர்த்தத்தை சொல்ல வந்தவை. அனன்யார்க சேஷத்துவம். அங்கேயும் அனன்யார்க சேஷத்துவம், இங்கேயும் அனன்யார்க சேஷத்துவம். அங்க நம்மாழ்வார் சொன்னது குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிரான் தன் திருவருளாம் இவள் நேர்பட்டதே. பெருமானுடைய துளசி வாசனை பராங்குஷநாயகியனுடைய திருமேனியில் வீசுகிறது. துளசி வாசனை வீசுகிறது. அவனுக்கு ஆட்பட்டாள். அவனை தவிர இனிமே யாருக்கு ஆட்பட மாட்டாள். அதை ஏன் சொல்ல வர்றாருனால், அந்த பெண்ணுக்கு பராங்குஷ நாயகிக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கிறான். பராங்குஷ நாயகி தான் நம்மாழ்வார். அவருடைய தாயாரும் மற்ற பேருமா சேர்ந்துட்டு நல்ல பிள்ளையா பார்த்து பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம்னு தொடங்குகிறார்கள். அப்ப தோழி அதை தடுக்கிறார். இவளுக்கு ஞான இன்னொரு மாப்பிள்ளைய நீங்க பேசினீர்களானே உயிரையே விட்டுடுவள். அதென்ன அப்படி? நான் அவளுடைய நடவுட பாவனையெல்லாம் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன். அதுல இருந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிவிட்டா போலே தெரிகிறது. குட்டநாட்டு திருப்புலியூர் மாயப்பிரான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். அவனைத்தான் இந்த பராங்குஷ நாய்க்கு கல்யாணம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று தோழிகள் தாய்மார்களிடத்திலே சொல்லி, இவள் வேறொருத்தனுக்கு ஆட்பட மாட்டாள், அவனுக்கே ஆட்பட்டு விட்டாள்னு வேறு யாருக்கும் ஆட்படாத அடிமைத்தனம் அனன்யார்க சேஷத்துவம். அதுதான் 8ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி. அதே போல இங்கேயும் சபரி பெருமாளை தவிர வேறு யாருக்கும் ஆட்படாத அடிமைத்தனம் 8ஆம் பத்து 9ஆம் திருமொழி அனன்யார்க சேஷத்துவம். எவ்வளவு ஒற்றுமைங்கிறதுக்காக விண்ணப்பம் பண்ணேன். ஆழ்வார் அங்கியா பாசுரம் பாடினார் 4 வேதங்களுக்கு சமமாக. திருமங்கையாழ்வார் அங்கங்களுக்கு சமமா 6 திவ்ய பிரபந்தங்கள் பாடினார். இதைத்தான் அங்காங்கி பாவம்னு சொல்லுவார்கள். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூர் அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள்னு சொல்லுகிறோம். 6 அங்கங்கூர் அவதரித்தார் கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்திலே. அப்படி பிறந்தவர் தான் திருக்கண்ணபுரத்துக்கு ஆச்சரியமான இந்த பதிகங்களை எல்லாம் பாடி வைத்திருக்கிறார். என்னன்னு பார்ப்போம். இப்ப பார்க்க வேண்டியது 9வது பதிகம். திருமந்திரம் ரகசியத்திரயத்திலும் சிறப்பானது. ரகசியத்திரயத்தில் பிரதம ரகசியம்னு சொல்லணும்னால் திருமந்திரம், அப்புறம் துவயம், அப்புறம் சரம ஸ்லோகம். இதை 2 வழியில சொல்றது உண்டு. திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் என்கிற வரிசையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நூல்கள் இந்த வரிசையிலும் அமைந்துள்ளன. இதே திருமந்திரம் சரம ஸ்லோகம் துவயம் அந்த வரிசையிலேயும் நூல்கள் ரகசிய கிரந்தங்கள் ஏற்பட்டுள்ளன. 2 வரிசையிலையும் சொல்லலாம். அதற்கு காரணங்கள் உள்ளன. எப்படியா இருந்தாலும் முதல் ரகசியம் திருமந்திரம். ரகசியங்கள் 3: திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம். அந்த 3னுக்கு முதல் ரகசியம் திருமந்திரம். திருமந்திரத்திலே பதங்கள் 3: ஓம் நமஹ நாராயணாய. அந்த 3 பதங்களுள் முதல் பதம் ஓம்ங்கிற பிரணவம். அந்த பிரணவத்தின் அர்த்தத்தை இந்த போஷரத்தாலே, இந்த 10 போஷரத்துல முக்கியமான ஒரு போஷரத்தாலே திருமங்கையாழ்வார் வெளியிடுகிறார். ஓம்ங்கிறத்தினுடைய அர்த்தமே பகவத் அனன்யார்க சேஷபூதன் ஜீவாத்மா. அகாரவாச்சியனான பரமாத்மாவுக்கு மகாரவாச்சியனான ஜீவாத்மா அனன்யார்க சேஷபூதன். சேஷன்னா அடிமை, சேஷபூதன்னா அடிமைத்தனம் உள்ளவர்.
சேஷத்துவம் உள்ளவர். அருக அந்நிய அருக சேஷன்னால் மற்றொருவருக்கும் ஆட்பட்டிருப்பவர். அனன்யார்க சேஷன்னால் பெருமானை தவிர மற்ற பேருக்கு ஆட்படாத அடிமைத்தனம். அனன்ய அருக சேஷத்துவம், வேறு யாருக்கும் தகுதி இல்லாததான சேஷத்துவம். பகவான் ஒத்தருக்கே தகுதி, அவருக்கு நான் தான், அடியனுக்கு அவர் தான். அதைத்தான் அனன்யார் சேஷத்துவம்னு சொல்லுவார்கள். அது ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய அர்த்தம். அந்த அர்த்தத்தை இந்த பதிகத்துல சாதித்து விட்டார். 8ஆம் பத்து 9ஆம் திருமொழியில ஒரு பாசுரத்தில். இதுக்கு அடுத்த சொல் நமஹாங்கிற நடு பதம். அதுல பல அர்த்தங்கள் உள்ளன. அதுல ஒரு அர்த்தம் பாகவத சேஷத்துவம். இங்கே சொன்னது பகவத் சேஷத்துவம். அடுத்த பகுதி நாளைக்கு நீங்க கேட்க போறச்சே சொல்ல போறது பாகவத சேஷத்துவம். ஓம்ங்கிற பிரணவத்தில் இருக்கிறது பகவத அனன்யார்க சேஷத்துவம். நமஹாங்கிறதுடைய ஆந்தரமான அபிப்பிராயம் பாகவத சேஷத்துவம். அந்த அர்த்தத்தை 8ஆம் பத்து 10ஆம் திருமொழியில வைத்தார். ஆக இந்த 2 திருமொழிகளும் சேர்த்து ஓம் நமஹா என்கிற ஆச்சரியமான அர்த்தத்தை சொல்ல வந்தவை. அதற்குள்ளேயே நாராயணாய அர்த்தத்தை சேர்த்து தான் படிச்சிருக்கார். இனி இந்த திவ்யமான 10 பாசுரங்கள் என்ன சொல்ல வந்தனான்னு பார்ப்போம். பெருமானுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். புண்டரீக விஷாலாட்சம் சரச்சந்திர நிபானனம் நீலாத்ரிமிவ திஷ்டந்தம் நீலமேகம் அகம்பஜே. இதுதான் திருக்கண்ணவரம் சௌரி பெருமாள் மூலமூர்த்தி. நீலமேக பெருமாள்னு அவர் திருநாமம். அந்த பெருமாளுக்கு இருக்கிற ஆச்சரியமான இது தியான ஸ்லோகம். புண்டரீக விஷாலாட்சம், உயர்ந்த தாமரை கண்களை கொண்டவர், கரியவாகி புடவரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் கொண்டவர் புண்டரீக விஷாலாட்சம். சரச்சந்திர நிபானனம், சரத்து காலத்து சரத் ருது, அதுல இருக்கக்கூடிய சந்திரன் ரொம்ப அழகா இருப்பாராம். வெளியிலேயும் நன்னா இருக்கும், அவரை பார்த்தாலும் நன்னா இருக்கும். அந்த சந்திரனை போல பிரகாசத்தோடு இருப்பவர் புண்டரீக விஷாலாட்சம் சரச்சந்திர நிபானனம் நீலாத்ரிமிவ திஷ்டந்தம், நீல மலையை போல கருகருன்னு பெரியவரா இருக்கிறவர். பிரயோக சக்கரத்தை பற்றி கொண்டிருப்பவர். நீலாத்ரிமிவ திஷ்டந்தம், நீலமேகம் கருத்த நீருண்ட கார்மேகத்தை போலே கருகருன்னு இருக்கக்கூடியவர். அந்த பெருமானை அகம் பஜே, அந்த பெருமானை வணங்குகிறேன்னு சொல்றது. 64 சதுர்யுகம் கண்ட பெருமாள். 1 இல்லை 2 இல்லை, 64 சதுர்யுகங்களாக அங்கு எழுந்துள்ளி உள்ளார். இந்த சம்பிரதாயத்தில் வடக்கு திருமலைன்னு திருவேங்கடத்தையும், தெற்கு திருமலைன்னு திருமாலின் சோழமலையையும், மேல வீடு என்று திருவரங்கத்தையும், கீழ வீடு என்று திருக்கண்ணபுரத்தையும் சொல்லுவது மரபு. உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய்னு திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் பாடினார். அப்ப இந்த வியாக்கியானம் தான் பெரியவாச்சன் சாதிக்கிறார். அதனால கீழ வீடு சமுத்திர கரையிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள். உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். மேல உத்பலாவதக விமானம். பல உத்பல, பலனா மாம்சம்னு அர்த்தம். உத்பலனால் உடலாகிற மாம்சத்தாலே ஆக்கப்பட்ட நம்முடைய உடல் உத்பல. அந்த உடல்ல இருக்கிற ஆசை அறுத்து அந்த உடலில் வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கு சடக்கென மோட்சம் கொடுக்கக்கூடிய பெருமான். அவரைத்தான் இங்க சொல்றார் உத்பலாவதக விமானம். அந்த விமானமே நம்ம எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துரும். அதன் கீழே தான் சாயையில தான் பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம், அழகிய தாமரை போன்ற கண்கள் கொண்டவர் சௌரிராஜ மகம்பஜே. புஷ்கரேக்ஷணம்ங்கிறதுனால ஒரு அவயவ சோபை, சௌரி பெருமாள் கொண்ட சாத்தின் இருக்காருங்கிறதுனால அலங்கார சோபை. இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு காதல் பட்டு யார் தான் பாடமாட்டார்கள்? அப்படித்தான் இந்த 10 பாசுரத்தை சமர்ப்பிக்கிறார். அத்தியாச்சரியமான திருமந்திரத்தின், அதுவும் முதல் சப்தமான பிரணவத்தினுடைய அர்த்தத்தை உட்பொதிந்து வைத்திருக்கிற 10 பாசுரங்கள். அதுல முதல் பாசுரம் கைமான மதையானை இடர் தீர்த்த கருமுயிலை மைமான மணியை அணிகொள் மரகதத்தை எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியேன் அடைந்துய்ந்து போனேனே. பாசுரத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். திருமங்கையாழ்வார் அனுகிரகித்த பெரிய திருமொழியில் 8ஆம் பத்து 9ஆம் திருமொழி முதல் பாசுரம். கைமான மதையானை இடர் தீர்த்த கருமுகிலை மைமான மணியை அணிகொள் மரதகத்தை எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியேன் அடைந்துய்ந்து போனேனே. அடியேன் சேஷபூதனான அடியேன் அந்த பெருமானுடைய திருவடிகளை அடைந்து உஜ்ஜீவனத்தை அடைந்தேன். இதுகாரும் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து கொண்டிருந்தேன். உய்வதற்கு வழி தெரியவில்லை. மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருப்பது உஜ்ஜீவனத்துக்கு வழியாகாது.
வேண்டுமானால் ஜீவனத்துக்கு வழியாகும். இந்த உடல் ஜீவித்ததென்றால் ஜீவனத்துக்கு வழின்னு சொல்வார்கள். ஆத்மாவுக்கு ஜீவனம் கிடைக்கிறதுனால் அதைத்தான் உத்கிருஷ்டமான ஜீவனம், உஜ்ஜீவனம்னு சொல்வார்கள். அடியேன் அடைந்து உய்ந்து போனேன், அந்த பெருமானை அடைந்தேன் உய்ந்தேன். பாசுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு விழிச்சொல்லையும் இரண்டாவது வேற்றுமை உருவோட சேர்த்திருக்கிறார். ஒவ்வொன்றா பெருமானுக்கு நாமம் விடுகிறார். எல்லாமே காரணத்தை சொல்லி சொல்லியே பேர் வைக்கிறார். ஆனா அந்த பேரை ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன் சொல்லிடாமல் ராமனை, கண்ணனை, கோவிந்தனை, கேசவனை அப்படின்னு ரெண்டாவது வேற்றுமை உருவ சொல்லி சொல்லியே அப்படிப்பட்ட பெருமானை அது ஒரு தடவை சொல்லிட்டு விடல. இப்படிப்பட்டவனை, 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 இப்படிப்பட்டவனை 5 முறை வெவ்வேறு விதமா சொல்லிவிட்டு அடைந்துய்ந்து போனேன், அப்படிப்பட்ட எம்பெருமானை அடைந்தேன், அதனால் உஜ்ஜீவனத்தை அடைந்தேன்னு சொல்லுகிறார். 5 தடவை இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்றார். 6 தடவை கூட சொல்லியிருக்கார். அப்படி எல்லாம் சொல்றதுக்கு யாது காரணம்னால் இந்த ஒவ்வொன்றுமே அடைந்து உய்வதடைவதற்கு காரணமாக இருக்கிறது. பெருமான் இப்படி இருக்கிறதுனாலே கண்டிப்பா அடைந்தா உய்ந்து விடலாம், இப்படி இருக்கிறதுனாலே அடைந்தால் உய்ந்து விடலாம், இப்படியும் இருக்கிறதுனாலே அடைந்தா கண்டிப்பா உய்ந்து விடலாம். ஒருத்தர் இடத்துல ஒரு காரியம் நடக்கும்னால் அவரிடத்துல அந்த காரியம் நடக்கிறதுக்கு வேண்டிய எல்லா குணங்களும் இருக்க வேண்டும். அதுல ஒரு குணம் விட்டு போச்சுன்னா கூட என் காரியம் நடக்காது. என் காரியம் நடக்கிறதுக்கு எல்லா குணங்களும் இருக்கணும். இருக்கிறதுன்னு இந்த பாசுரத்துல சொல்றார். அவரிடத்துல இந்த குணம் இருக்கு, இந்த குணம் இருக்கு, இந்த குணம் இருக்கு. ஆகவே அடைவதும் எளிது, அடைவதற்கு அவரே தூண்டுகிறார். அடைந்த பிற்பாடு உஜ்ஜீவனமும் எளிது, உஜ்ஜீவனம் கண்டிப்பா கைவிட்டு போகாமல் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு காரணத்தை சொல்லி சொல்லி அடைந்தால் உய்வடைவது திண்ணம்னு சொல்ல போகிறார். அதுக்கு முதல்ல திருஷ்டாந்தம். கஜேந்திரனுக்கு ஆபத்தை தீர்த்த எம்பெருமான், கைமான மதயானை இடர் தீர்த்த கருமுகிலை. கைமானால் துதிக்கையில தான் அதுகளுக்கு மான அவமான யானைக்கு எல்லாமே இருக்கும். கைமான மத யானை, மதம் பிடித்திருந்த யானை. திருக்கூட்ட பர்வத்தத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அழகான ஒரு குளம், அந்த குளத்தில் இருக்கிற தங்கத்தாமரையை பறிப்பதற்காக கஜேந்திரம் சென்றார். காலை வைத்தார், முதலை பீடித்து கொண்டது. 1000 ஆண்டுகள் துவந்த யுத்தம் நடந்தன. நடந்து யானை பிடிச்சு நிலத்தில் இருக்கிறது, முதல பிடித்து ஜலத்தில் இருக்கிறது. ஒண்ணுக்கொண்ணு சக்தி கூடிண்டு யானைக்கு சக்தி குறையிறது, முதலைக்கு சக்தி கூடுகிறது. இன்னும் கொஞ்ச நேரமானால் யானை மூழ்கி போடும். அப்பதான் மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரி. பெரும் ஆபத்து வருமானால் உடனே ஹரியை நினைப்பாய், அவனை கூப்பிடு, ஓடோடி வந்து ரட்சிப்பார்னு ஏற்கனவே பல ரிஷிகள்லாம் உபதேசம் பண்ணியிருக்கார்கள். அதை நினைத்து யானை கூப்பிடுறது. நாராயணா, ஓ மணிவண்ணா, நாகனையாய் வாராய், என் நாரிடர நீக்காய் என்று கூப்பிட ஓடோடி வந்து அதன் இடர் தீர்த்த கருமுகிலை. இடர் தீர்த்தார்னு சொன்னதுனாலே சர்வ ரக்ஷகத்துவம் சொல்லப்படுகிறது. யானைக்கும் அவர்தான் காப்பாளன், யாராக இருந்தாலும் அவர்தான் வந்து ரட்சிக்கிறார். ஆகவே அவரை அடைந்தால் உஜ்ஜீவனம் அடைந்து விடலாம். அவர் சர்வ ரக்ஷகன், அதனால சந்தேகமே பட வேண்டாம். அவரை அடைந்தால் உஜ்ஜீவனம் தான்ங்கிறது முதல் அர்த்தம். இடர் தீர்த்த கருமுகிலை. ரட்சகர்களா இருக்கலாம். கத்தி கூட நம்மளை காப்பாற்றும், வில்லு அம்பு காப்பாற்றும். இந்த நாளா இருந்தா துப்பாக்கி குண்டு இதெல்லாம் கூட தான் காப்பாற்றும். ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா? ரட்சிக்கிறதுக்கு தானே பெருமாள் ஓடி வருகிறார். அவரை ரக்ஷகன், முதலியனிடத்திலிருந்து ஏற்பட்ட ஆபத்தை ஓடோடி போய் தீர்க்க போகிறார். இந்த எண்ணத்தோட பார்த்தவர்கள் ரொம்ப குறைவாம். ஆனா அவர் ஓடி வந்த போது இருந்த அழகை பார்த்து பல்லாண்டு பாடியவர்கள் தான் அதிகமா. இன்னைக்கும் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். வராக நரசிம்ம பெருமானாக சிம்ஹாச்சலத்துல சேவை சாதிக்கிறார். அங்கிருந்து கீழே ஓடி வந்தாராம். வந்த சமயத்து பிரகலாதனை ரட்சிக்கணுங்கிறதுக்காக வந்து கொண்டு இருக்கிறார். வந்த வேகத்தில் இருக்கிற அழகு, அந்த அழகோட தான் இன்னைக்கு வராக நரசிம்ம சுவாமியா சேவை சாதிக்கிறார். ஒரு பக்கம் ரட்சணம், நம்ம காப்பாற்றுறதுக்காக வருகிறார். காப்பாற்றுவதற்காக ஓடிபவர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணுங்கிற தேவையில்லை. அது ரெண்டாவது. அப்ப இனிமையாக இருக்கிறார், பரமபோக்கியமா இருக்கிறார், சுந்தரமூர்த்தியாக இருக்கிறார்ங்கிறது தான் கருமுகிலை. காளமேகம் போன்ற கடித்த வடிவத்தோடே வந்தவர், அழகோடு வந்தவர். அழகு இருக்கிறதுனாலே நாம விட்டுட்டு போகவே மாட்டோம். நமக்கு ஒருத்தர் இடத்துல போனா தான் காரியம் நடக்கும். ஆனா அவர் பார்க்கறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ரசிக்கும்படிலாம் இல்லை, இனிமையால இல்லைன்னா ஒரு தரம் போய் பார்ப்போம், 2 தரம் போய் பார்ப்போம். காரியம் ஆகலைன்னா சரி போய் இதை நமக்கு ஒத்து வராதுன்னு விட்டுடுவோம். அதே காரியம் பண்றது அவர் தான். ஈர்க்கிற அளவுக்கு நான் திரும்ப திரும்ப அவர் முன்னாடி போய் நிற்பேன். அந்த அளவுக்கு அழகாகவும் வடிவழகோடும் இருக்கிறார்னுட்டால்
அப்ப இந்த காரியம் நடக்கிறதோ இல்லையோ போய் நிற்க மாட்டேனா? அதனாலதான் ரெண்டாவது சொல்றார் கருமுகிலை. கைமான மதையானை இடர் தீர்த்த கருமுகிலை. கருமுகில் உலகத்து தண்ணீர் அத்தனையும் குடித்து விட்டு அதை விட கருப்பாக முடியாது. அப்படி கருகருன்னு இருக்கக்கூடிய கார்மேகம் போன்றவர் மேகவண்ணன், முகில்வண்ணன். அது வடிவழகை சொன்னார். ஆகவே அவரை விடவே வேண்டாம், அடைந்து பிழைத்து போகலாம். இது ரெண்டாவது. மைமான மணியை ஓடோடி வராரே, நம்ம கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடி வருவார்னால் அவருக்கு ஒருவேளை மதிப்பு குறவோ வேற வேலை இல்லையோ, நான் கூப்பிட்டா ஒருத்தர் வந்துடுறாருனால் அவருக்கு சட்டுன்னு அதனால மதிப்பையே நான் குறைச்சிடுவேன். உண்மையா நான் கூப்பிட்டா வராருன்னா அவ்வளவு நல்லவர்னு தானே நான் முடிவெடுக்கணும். ஆனா மக்களுடைய புத்தி அப்படி யோசிக்காது. கூட்டெல்லாம் வராருனால் அவருக்கு ஏதோ வேற வேலை இல்லை போல் இருக்குன்னு நினைச்சிடுவோம். இல்லை அப்படி இல்லை, நிறைய வேலையெல்லாம் இருக்கு. அவருக்கு இருக்கிற மதிப்பை சொல்றார். மைமான மணியை. இங்க மானம்னா விலைன்னு அர்த்தம். மைமானம்னால் பெருமதிப்புள்ள ரத்தனத்தை போன்றவர், நீல மணியை போன்றவர். ஒரு சின்ன முந்தானைக்குள்ளே ஒரு கைக்கட்டுக்குள்ள ஒரு மணியை முடிஞ்சுக்கலாம். 3 கோடி ரூபான்னு சொல்லுவா. இவ்வளவு சின்னதா இருக்கே, நீ சின்ன துணியில முடிஞ்சுன்னு வந்திருக்கேன். என்னால் துணியில முடிஞ்சதுனால எளிமைன்னு அர்த்தம். அதுக்குன்னு மதிப்பில்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அதுதான் 3 கோடி ரூபாய் விலைன்னு சொல்லுவோம் இல்லையோ. அது போல நான் கூட்டத்துக்காக ஓடோடி வந்ததுனாலே எளியவர். எளிமையோட வந்தாருங்கிறதுனால மதிப்பில்லைன்னு நினைக்க வேண்டாம். மதிப்பு இருந்தால் தான் அடியன் அடைந்தால் உய்ந்து போக முடியும். எளியவரா இருந்ததுக்கு மட்டும் என் காரியம் நடக்காது. அவர் பெரியவராக இருந்தால் காரியத்தை நடத்தவே முடியும். மைமான மணியை, விலை மதிப்பில்லாத நீல ரத்தனத்தை போன்றவனை. அணிகொள் மரகதத்தை. அணிகொள் மரகதம், மரகதம் பச்சைய போல இருக்கிறவர். மணின்னு சொன்னதுனாலே கருநீல வண்ணன் அர்த்தம். மரகதத்தைன்னு சொன்னதுனாலே கரும் பச்சை வண்ணன் அர்த்தம். கருநீல வண்ணன்னு சொல்லலாம், அல்லது பச்சை மாமலை போல் மேனின்னு சொல்லலாம். ரெண்டுமே அந்த கருமையை குறிக்கக்கூடியது. இப்ப திரும்ப அந்த அழகை எதுக்கு சொல்றார்? அணிகொள் மரகதத்தை, மரகத பச்சைய போல இருக்காருனால் அந்த அழகை காட்டியே என் உள்ளத்தை எழுதி வாங்கினுட்டார். நான் அவருக்கு அடிமைங்கிறத எழுதி வாங்கி கொண்டார். அடிமை சாசனத்தை நான் கையெழுத்து போட்டு கொடுக்கறதே அந்த அழகை பார்த்து தான். கைமான மணியை, அணிகொள் மரகதத்தை. இது 4வது. எம்மானை, எம்பிரானை, ஈசனை. 3 விஷயம் சொல்றார். எம்மானை, எம்பிரானை, ஈசனை. எம்மான்ங்கிறதுனாலே எனக்கு சுவாமின்னு அர்த்தம். நான் சொத்து, அவர் சுவாமி. அப்ப நிச்சயமா அடைந்தா நான் பிழைத்து போய்த்தான் ஆக வேண்டும். யாருடைய சொத்தோவாக இருந்தால் காப்பாற்ற நான் முயற்சிக்க மாட்டேன். என் சொத்தாக இருந்தால் அது கிட்டக்க வரச்சேவே விட்டே கொடுக்க மாட்டேன். அது விலகி போனா கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எம்மான்னு சொன்னதுனாலே சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாதம். சொத்தான தன்மை ஜீவாத்மாவிடத்தே, சுவாமியான தன்மை பரமாத்மாவிடத்தே. ஆகவே சொத்தை விட்டுட மாட்டார். அடைந்தால் பிழைக்கலாம். எம்மானை. அடுத்தது 6வது சொல்றார். எம் பிரானை. பிரான்னா உபகாரகம். அவர் சிறந்த சுவாமியாக இருக்கட்டும். அந்த சுவாமியை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு ஒன்றும் பண்ணதே இல்லைன்னு சொன்னால், இல்லை எனக்காகத்தான் படைத்தார், தானே அவதரித்தார், சாஸ்திரங்களை கொடுத்தார், ஆழ்வாராச்சாரர்களை அனுப்பி வைத்தார், நல்லது தீயது விவேகிக்கைக்கு ஞானத்தை கொடுத்தார், பிராட்டிய புருஷகாரமாக அனுப்பிச்சு வச்சார். எவ்வளவு பண்ணியிருக்கார். இத்தனை உபகாரகம். இதைத்தான் உபகார பரம்பரைன்னு சொல்லுவார்கள். அடுத்தடுத்து எவ்வளவு எனக்கு நல்லது செய்திருக்கார். எம் பிரானை. பிரான்னா உபகாரகம். அடுத்தது ஈசனை. ஈசன்னதுனாலே என்னை நியமிக்கக்கூடியவர். எனக்கு அவர் தான் நியந்தா. நான் நியமிக்கப்படுபவன், ஆணைக்குட்பட்டவன். அவர் என்ன ஆணை இடுபவர். என்ன நல்லதை காட்டி நான் திருந்துன்னு அவர் எதிர்பார்த்தாலும் ஒருவேளை திருந்தலைன்னால் கடைசியில் ஆணையிட்டு திருத்தறதுக்கு சக்தி இருக்கிறவர். நீயா பண்றியா நம்மளை பார்த்துட்டு இருக்கார். ஒருவேளை அவன் பண்ணவே இல்லைன்னால், எத்தனை சொன்னாலும் நல்லத்தை கேட்கலன்னா என்ன செய்ய முடியும்? ஆணையிட்டு திருத்தி விடலாம். ஆனா மற்ற பேரால பண்ண முடியும். நம்ம பிள்ளை பொண்ணுகிட்ட எல்லாம் சொல்லி பார்க்கலாம். எத்தனையோ நல்லதை சொல்லலாம். கேட்டா தான் கேட்டது. இல்லைன்னா ஆணையிட்டெல்லாம் நம்மால திருத்த முடியாது. அதுவும் அவர் கையில வச்சுருக்கார். அதான் கடைசியான அஸ்திரம். இது ஒண்ணுமே நடக்கலைன்னால், ஆமா நான் தான் ஈஸ்வரன் சொன்னபடி நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியும் இல்லையோ. எம்யானை, எம்பிரானை, ஈசனை, என் மனத்துள் அம்மானை. 108வது சொல்றார். இது இத்தனை இருக்கிறது வெளியில இருந்து விடலாம். ஒருத்தர் எனக்கு சுவாமியா இருப்பார், உபகாரகனா இருப்பார், ராஜாவா இருப்பார், அழகனாக இருப்பார். எத்தனையா இருந்தாலும் என் உள்ளத்துக்குள்ள வந்து யாரும் வர முடியாது. இந்த தேசத்து ராஜாவா இருக்கலாம், அவர் வீரனா இருக்கலாம், நல்லவனா இருக்கலாம், அழகனா இருக்கலாம், கொடை வள்ளலாக இருக்கலாம், எத்தனையும் இருக்கலாம். எனக்கு எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கலாம். ஆனா என் உள்ளத்துக்குள்ள வந்து உட்கார முடியுமா?
அது ஒருத்தருக்கு தானே இருக்கிற பெருமை. என் மனத்துள் அம்மானை, என் மனத்தை விட்டு விலகாமல் இங்க உள்ளேயே இருந்து இவனை திருத்தணும்னு பார்த்து கொண்டிருக்கிறார். அம்மானை அடியேன் அடைந்து இந்து போனேனே. எத்தனை விசேஷணங்கள் சொல்லியிருக்கிறார். இடர் தீர்த்த கருமுகிலை, இடர் தீர்த்தங்கிறதுனாலே ரக்ஷகன் கைவிட மாட்டார். கருமுகிலை அழகன் வடிவடவு கொண்டவர் விடமாட்டார். மைமான மணியை பெரு விலையன் மதிப்புடைய நீலரத்னத்தை போன்றவர் விடமாட்டார். அணிகொள் மரதகத்தை, மரகத பச்சைக்கல்ல போன்ற அழக காட்டித்தான் என்னை எழுதி கொண்டவர், என்னை அடிமைப்படுத்தி கொண்டவர். எம்மானை எனக்கு சுவாமி, அதனால சொத்தை விட்டுட மாட்டார். எம் பிரானை எனக்கு உபகார பரம்பரையே பண்ணியிருக்கிறவர், அதனால நன்றியோடு இருக்க வேண்டும், அடைந்து போகலாம். ஈசனை எனக்கு ஈஸ்வரன், அதனாலே நியந்தா நியாமியமா விடமாட்டார். என் மனத்துள் அம்மானை, என் உள்ளத்திலே அமர்ந்து எனக்கு நல்லது தீயதையே பார்த்து கொண்டிருப்பவர். இப்படி ஒவ்வொரு காரணமாக சொல்லி, ஆகையால் அடியேன் அடைந்து போனேனே, அந்த பெருமானை அடைந்தேன், உய்ந்து போனேன்னு சாதித்தார். இது முதல் பாசுரம். அடுத்து இரண்டாவது பாசுரம். யானையனுடைய கூக்குரல் கேட்டது, ஓடோடி வந்தார். அது அன்று, இது கிருதயுகத்தில் நடந்தது. எங்கோ திருக்கூட்ட பர்வதத்துக்கு அருகிலே நின்றது. ஆனா அந்த பெருமாள் அங்க மட்டும் அன்னைக்கு மட்டும் அதை பண்ணிட்டு போயிருந்து, அங்க மட்டும்தான் ஆபத்தில் இருக்கிறவர் இருக்கிறார்களா? அன்று மட்டும்தான் ஆபத்தில் இருக்கிறவர்கள் உள்ளார்களா? இன்றும் ஆபத்தில் உள்ளார்கள் உள்ளனர், இங்கும் ஆபத்தில் உள்ளார்கள் உள்ளனர். அன்று அங்குங்கிறது கஜேந்திர மோட்சம். இன்று இங்கு யார் வருவார்? அதே பெருமாள் இன்னைக்கு வரப்போகிறார். ஆனால் அந்த யானையை போல என்னைக்கும் யாரு எங்கேயும் எங்கெங்க கூக்குரல் கேட்குமோங்கிறதுக்காக இந்த பூலோகத்துல வந்து சயனித்து கொண்டிருப்பவனை இங்க அருகிலேயே வந்துட்டார். எதற்காக இந்த இடத்துல வந்திருக்காருன்னு சொல்ல போகிறார். இங்கு வந்தது அன்னைக்கு ஒரு யானை கூட்டத்துக்காக ஓடோடி போனோம். இன்னைக்கு யார் கூப்பிடுவார்களோ ஒவ்வொரு தரத்துக்கும் வைகுண்டத்திலேருந்து வந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அருகே கிடந்திருக்கிறார், பக்கத்திலே இருக்காருங்கிறதா ரெண்டாவது பாசுரம். தருமான மழமுகிலை பிரியாது தன்னடைந்தார், வருமானம் தவிர்க்கும் மணியை அணிவுருவின் திருமாலை அம்மானை, அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து பிழைத்தேனே. கடல் கிடந்த அம்மான் திருப்பார்கடல்ல வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறார். முதல் பாசுரத்துல சொன்னது ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து கிளம்பி வந்த கஜேந்திரவர்தனை சொல்லிட்டார். இரண்டாம் பாட்டில் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அடுத்தது திருப்பார்கடல் சயனம் தானே. ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா, ஸ்ரீமானா பரவாசுதேவனாக இருந்தவர் க்ஷீரார்ணவன் திருப்பார்கடலை வந்து சயனித்தார்னு இரண்டாம் பாட்டு. எதுக்கு கீழே இறங்கி வந்து சயனித்துக் கொண்டார் என்றால், அன்னைக்கு ஒருத்தன் கூட்டத்துக்காக அங்கிருந்து ஓடி வந்தோம். இதை போல எத்தனை பேர், யுகம் வேற மாறுகிறது, கலியுகம் வரப்போறது, கூக்குரல் நிறைய இருக்க போகுது. அன்னைக்காவது குறைவான கூக்குரல், இன்னைக்கு நிறைய கூக்குரல் இருக்குன்னு எதிர்பார்த்தார். ஆனா என்ன ஆச்சரியமோ தெரியல, அன்னைக்கு இருந்த கூக்குரல் கூட இன்னைக்கு இல்லவே இல்லை. ஏன்? அதை விட இப்ப நிறைய ஆபத்துகள்லாம் இருக்குமே. கூடுவார்கள் என்னால் கூப்பிடணுங்கிற எண்ணமே படுத்தேன். கூப்பிட்டால் வருவாருங்கிற நம்பிக்கை போயிட்டு, கூப்பிட வேணுங்கிற விருப்பம் போயிட்டு, ஆபத்தா அனுபவிச்சது. இதையே சம்பத்தாக நினைத்து வாழ்நாள் கழிந்தால், இது ஆபத்துன்னு புரிஞ்சுதானே கூப்பிடுவோம். அதே அந்த யானைக்கு அது ஆபத்துன்னு தெரிஞ்சது கூப்பிட்டது, மற்ற பேர் பந்துக்கள் இல்லேன்னு புரிந்தது கூப்பிட்டது. நமக்கு அது புரியவே இல்லையே. ஆனா யார் கூப்பிட்டாலும் உடனே வந்து விட வேணும். அதற்காக இங்கேயே திருப்பார்கடல்ல சயனிச்சிருக்கார். இரண்டாம் பாட்டு. தருமான மழை முகிலை பிரியாது தன்னடைந்தார், வருமானம் தவிர்க்கும் மணியை அணிவுருவின் திருமாலை அம்மானை, அமுதத்தை கடல் கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து பிழைத்தேனே. இங்கேயும் இரண்டாவது வேற்றுமையோடையே சொல்றாங்க. மழை முகிலை, மணியை, அம்மானை, பெருமானை எல்லாம் ஐன்னு வந்தாலே இரண்டாவது வேற்றுமை உருவு தித்தியா விபக்தியிலே இருக்கு. தருமான மழை முகிலை. தருமானம்னா தருனால் சம்ஸ்கிருதத்துல தருனா மரம்னு அர்த்தம். தருமானால் மானன பெரிய மதிப்புடையன்னு அர்த்தம். மதிப்புடைய மரம் எது? கல்பக விருட்சம். கற்பக விருட்சம் தானே மதிப்புடைய மரம். அது செய்வது நாம என்ன பிரார்த்தித்தாலும் தரும். நாம எதை அபேட்சித்தாலும் உடனே கிடுகிடுன்னு அது கொடுத்துரும். கல்பக மரத்தை போலே, கற்பக விருட்சத்தை போல கொடுக்கிறார்னு சொல்ல மாட்டோமா? ஔதாரியம், வள்ளல் தன்மை. அதை போல இவரும் தருமான மழை முகிலை. அப்புறம் இரண்டாவது திட்டாந்தம் மழை முகில். மழை முகில் மேகம். மேகமும் கொடுக்கும், கல்பக மரமும் கொடுக்கும், மேகமும் கொடுக்கும். வித்தியாசம் என்ன தெரியுமா? கல்பக மரம் எதை வேணுனாலும் கொடுக்கும், மேகம் மழையை மட்டும்தான் கொடுக்கும். இது ஒரு வேறுபாடு. ரெண்டாவது, கல்பக மரம் நாம கேட்டாதான் கொடுக்கும்.
ஆனா மேகம் கேட்காமலே கொடுக்கும், அபேட்சா நிரபேட்சமாக கொடுக்கும். பெருமானிடத்துல இந்த ரெண்டு குணத்தையும் சேர்த்துக்கணும். கற்பக மரத்தை போலே எதை கேட்டாலும் கொடுப்பார், மழையை போலே கேட்காமலே கொடுப்பார். எதையும் கொடுப்பாருங்கிறதுக்கு கல்பக விருட்சத்தை போலே, கேட்காமலே கொடுப்பாருங்கிறதுக்கு மழை முகில போலே. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துடுவோம். இதுக்கு மேல மூணாவது அவருக்குன்னு ஒரு சிறப்பா உண்டு. மழை மேகம் கேட்காம கொடுக்க வாஸ்தவம், ஆனா கேட்கிறவர்களை உருவாக்க முடியாது இல்லையா, அர்த்திகளை ஏற்படுத்த முடியாது. நான் அர்த்தித்தால் கல்பக மரம் கொடுக்கும், அர்த்திக்கா விட்டாலும் மேகங்கள் கொடுக்கும். அர்த்தியா யார் இருக்காரோ பிரார்த்தித்து போபவர் சரணாகதன். நம்மையே உருவாக்குற சக்தி அதுகள் ரெண்டுத்துக்கும் கிடையாது. ஆனா பகவான் அர்த்திகளையே உருவாக்குறார் இல்லையா. இதுதான் அவருக்கு இருக்கிற மூணு சக்தி. இந்த மூணு பெருமையை சேர்த்து தான் தருமான மழை முகிலை அபேட்சா நிரபேட்சமாக நாம எதிர்பாராத போதே கொடுக்கக்கூடும் முகில் ஔதாரியம். இதெல்லாம் சொல்றது இந்த முகில் இல்லை, பெருமானே. தருமானம்னா கற்பக விருட்சத்தை போன்றவரே, என்னை ஆக்கி எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வாருடைய பாசம். என்னையும் ஆக்கினார், எனக்கே தன்னை தந்தார், அது மேகத்தையும் போன்றவரே. பிரியாது தன் அடைந்தார் வருமானம் தவிர்க்கும். வரும் மானம்னா இந்த இடத்துல மானம்ங்கிறதுக்கு அவமானம்னு அர்த்தம். தன் அடைந்தார், தன்னுடைய திருவடிகளை யாரெல்லாம் அடைந்தார்களோ பிரபன்னர்களோ அவர்களுடைய அவருக்கு வரக்கூடிய அவமானத்தெல்லாம் தவிர்க்கிறார். வருமானம் தவிர்க்கும் மணியை, மணினா சிந்தாமணின்னு அர்த்தம். சிந்தாமணிங்கிறது அப்படி தேய்ச்சோம்னா எத்தை கேட்டாலும் அது கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தாமணியை மணியை அணி உருவின் திருமாலை. அந்த பெருமானுடைய திருமேனி அழகு அணி உருவம். அணி உருவம் அவரால் மட்டும் அழகல்ல, கூடவே பிராட்டி இருக்கிறதுனாலே அழகு. திருமாலை சர்வசேஷியான பெருமான். திருமால் ரெண்டு பேரும் சேர்த்து, பிராட்டி பெருமாள் சேர்த்து அம்மான் சேஷின்னு அர்த்தம். பெருமானும் பிராட்டியுமான சேஷிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து மிதுன சேஷிகள்னு சொல்லுவார்கள். ஒரு மிதுனமே சேஷி, அவர் தனியா சேஷி இல்லை, பிராட்டியும் தனியா சேஷி இல்லை, ரெண்டு பேரும் சேர்த்து சேஷிகளாம். அதனாலதான் திருமாலே நானும் உனக்கு பழபடியேன்னு பெரியாழ்வாருடைய பாசம். நம்ம ரொம்ப நாளா உனக்கு அடிமை, திருமாலுக்கு அடிமை, பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்தடிமை. திருமாலை அம்மானை அமுதத்தை கடல் கடைந்த பெருமானே. அமுதத்தைங்கிறது நடுவில் இருக்கு. அமுதத்தை திருமாலை அம்மானை அமுதத்தை, அமுதத்தை கடல் கடந்த அமுதத்தை. கடலிலே கிடந்த அமுதம்னால் கடலிலிருந்து கிடைத்த அமுதம் வேற, கடலிலே கிடந்த அமுதம் வேற. கிடந்த அமுதம் பகவான், கிடைத்த அமுதம் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத தேவர்கள் வாங்கி போன அமுதம், அது கிடைத்த அமுதம். கடைந்தெடுத்த அமுதம், அது கடைந்த அமுதம். இவர் அவர் தான் கடைந்தார். அதனாலதான் அமுதம்ங்கிறத ரெண்டு இடத்துலையும் சேர்த்துக்கலாம். அமுதத்தை கடல் கடைந்த பெருமானை, கடல் கிடந்த பெருமானை. அமுதம் பெருமாளே, அவரே கடலும் கிடக்கிறார். ரட்சணத்துக்கு உத்தியோகித்தவர்னு அர்த்தம். திருப்பார்கடல்ல வந்து சயனித்து கொண்டாருனால் அடுத்தது நம்ம எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கார், அதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்ன்றதுதான் ரெண்டாவது. திருமாலை அம்மானே அமுதத்தை கடல் கடந்த பெருமானே. பெருமான்கிறதுனால சர்வாதிகன், அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர்னு பொருள். அடியேன் அடைந்துய்ந்து பிழைத்தேனே, அப்படிப்பட்ட நான் அடைந்தேன் உய்ந்து பிழைத்தேன் என்று ரெண்டாவது பாசுரத்துல சாதிக்கிறார். ஆக முதல் பாசுரத்தாலும் ரெண்டாவது பாசுரத்தாலும் பரவாசுதேவனாக இருந்து ரட்சிக்கிறார், வியூக வாசுதேவன் திருப்பார்கடல் பெருமானாக இருந்து ரட்சிக்கிறார் என்று முதல் ரெண்டு பாசுரத்தால சொல்லியிருக்கார். இதை சொல்லிக் கொண்டவர் மூணாவது பாசுரத்தால தான் ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய அர்த்தத்தை உயிர் பாட்டாக இந்த 10 பாசுரத்துக்கு முக்கியமான பாட்டாக சொல்ல போகிறார். ரிச்சஹா யஜூகும்ஷி சாமானி ததைவ ஆதர்வணானிச்ச சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் யச்சான்யதபி வாங்மயம்னு சொல்லுவர். ருக்கு, யஜுசு, சாமம், இது 3 வேதங்கள். இந்த வேதங்களுடைய எல்லா அர்த்தங்களும் 8 எழுத்து மந்திரமாம் திருமந்திரத்துக்குள்ளே உள்ளன. திருமந்திரத்தை பெற்றேன், நாராயண நாமத்தை அடைந்தேன் என்றுதான் முதல் பதிகத்திலேயே திருமங்கியாழ்வார் பாட ஆரம்பித்தார். நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்னு திரும்ப திரும்ப சொன்னார். அது குலந்தரும் செல்வம் தந்திடும், அடியார்படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும், நீழ்விசும் வருடும், அருளொடு பெருநிலம் அளிக்கும், எல்லாமே கொடுக்கும், பெற்றதாயினும் ஆயிரம் செய்யும், நலந்தரும் சொல், அது நாராயண நாமம். அந்த நாமத்தை உள்ளடக்கி கொண்டிருப்பது திருமந்திரம்ங்கிற 8 எழுத்து அஷ்டாட்சரின்னு சொல்லுகிறோம். ஓமித்யக்ரே வியாஹரேது நமைதி பశ్చాத் நாராயணாயே துபரிஷ்டாத். ஓம்னு முதலில் சொல்ல வேண்டும், நமஹான்னு ரெண்டாவது சொல்ல வேண்டும்,
நாராயணாயான்னு மூணாவது சொல்ல வேண்டும். ஓமித்யேகாட்சரம், ஓம்ங்கிறது ஒரு எழுத்து. நமைதி துவே அக்ஷரே, நமஹான்னு 2 எழுத்துக்கள். நாராயணாயேதி பஞ்சாட்சராணி, நாராயணாய என்ற 5 எழுத்துக்கள். 1 2 3 5 8, ஆக மொத்தத்தில் 8 எழுத்து. எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகீயதே ந தத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கரா. எங்கே இந்த 8 எழுத்து மந்திரம் அறிந்து ஓதுபவன் மதிக்கப்படுகிறானோ, யாரெல்லாம் அஷ்டாட்சரத்தை தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கார்களோ அந்த ஊரிலேயே வியாதி இருக்காது, பஞ்சம் இருக்காது, திருட்டு இருக்காது, அவ்வளவு சிறப்பான வாழ்க்கை அமையும்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆன்மீக ரீதியான திருட்டும் இருக்காது, பஞ்சமும் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட 3 பதங்கள். ஓம் நமஹா நாராயணாய. அதுல முதல் பதம் ஓம்ங்கிற பதம். ஓம் என்பது 3 எழுத்துகளாக பிரிந்து அது கூடித்தான் ஓம்னு ஆயிருக்கிறது. அ உ ம. அகார உகார மகாரம்னு சொல்லுகிறோம். அ பரமாத்மாவை சொல்லும், ம ஜீவாத்மாவை சொல்லும், நடுவில் இருக்கிற ஊ அந்த பரமாத்மாவுக்கே இந்த ஜீவாத்மா அடிமைன்னு சொல்லும். அகாரார்த்தோ விஷ்ணு, ஆங்கிறது விஷ்ணுவை குறிக்கும். மகாரார்த்தோ ஜீவஹா, மாங்கிற எழுத்து ஜீவாத்மாவை சொல்லும். உகாரஹா அனன்யார்கம் நியமயதி சம்பந்தம் அனயோகோ, அனயோகோ அகாரத்துக்கும் மகாரத்துக்கும் இன்றியமையாத சம்பந்தம். அவனுக்கே இவன் என்கிற அனன்யார்க்க சேஷத்துவம் சொல்லப்படுகிறது. இப்படி மனசுல நன்னா வாங்கிப்போம். ஆங்கிறது பகவானை சொல்றது. ஏன்னா ஆ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆங்கிறது தான் உலகத்துக்கே காரணமா இருக்கக்கூடிய பகவானை சொல்றது. ஆங்கிறது எழுத்துகளுக்கெல்லாம் காரணம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து எத்தனை சேர்த்தாலும் ஆ என்பது தானே முதலாக கொண்டிருக்கும். எழுத்துகளுக்கெல்லாம் முதல் ஆ, எழுத்தால சொல்லப்படுற வஸ்துக்களுக்கெல்லாம் முதலா இருக்கிறவர் பகவான். ஆங்கிறது எழுத்துகளுக்கு காரணம். அதுல இருந்து தான் பிறக்கும். அகர முதலான்னு இருக்கே, முதலான முதல்னாலே காரணம்னு அர்த்தம். அதை போல உலகத்துக்கெல்லாம் முதலாய் காரணமாய் சிருஷ்டி ஸ்திதி லத காரணமாய் பிரம்மமே இருக்கிறபடியால் ஆ என்பது பகவானை சொல்லும். அதில் ஔச்சித்யம் உண்டுன்னு சொல்லுவார்கள். இது ஆ. பெருமானை சொல்றது ஆ. மான்னு சொன்னால் மா என்பது 25வது அக்ஷரம். கவர்க சவர்க டவர்க பவர்க தவர்க க க க க ங ச ச ஜ ஜ ஞ இப்படியே சொல்லி கொண்டு வந்தால் 25வது எழுத்து மா. அதை போல ஜீவாத்மாவை 25வது தத்துவம். 24 தத்துவங்கள் அச்சேதனங்கள். பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரம், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு, அகங்காரம், மகான், பிரகிருதி. ஆக மொத்தம் 24 தத்துவங்கள். இந்த 24க்கு மேல 25வது தத்துவம் ஞானமுடையவர், நித்தியமானவர், ஜீவன். அந்த ஜீவாத்மா தத்துவங்கள்ல 25வது தத்துவமாக இருக்கிறார். எழுத்துக்கள்ல 25வது எழுத்து மா அவரை குறிக்கிறது, அவருக்கு வாசகம். அதனால மகாரார்த்தோ ஜீவஹா. ஆங்கிறது பரமாத்மாவுக்கு வாசகம், மாங்கிறது ஜீவாத்மாவுக்கு வாசகம். தனித்தனியே நிற்கிறார்கள். அதுக்கு மேல அவர்கள் 2 பேருக்கும் தொடர்பு வரணுமே. இவர் பேரை சொன்னேன் கோவிந்தன், இவர் பேரை சொன்னேன் ராமன். கோவிந்தன் ராமன், கோவிந்தன் ராமன்னால் என்ன தொடர்புன்னே புரியாது. என்ன கோவிந்தனுக்கு ராமன், அப்பா, பிள்ளை, அண்ணா, தம்பி, மாமா ஏதானு சொல்லணும் இல்லையோ. அந்த உறவை கொண்டணும்னாலே ஒரு வேற்றுமை உருவு குறுக்க வந்தே ஆகணும். நான் புத்தகம், நான் மேஜைன்னு முதல் வேற்றுமையில சொல்லி கொண்டிருந்தா ஒன்றும் புரியாது. என்னுடைய மேஜை, எனக்கு புத்தகம், என்னுடைய புத்தகம் அப்படின்னு ஒரு வேற்றுமையை சேர்த்தா தானே எனக்கு அதுக்கு சம்பந்தமே வரும். அது போல ஆங்கிறது விஷ்ணுவை சொல்றது, அகாரார்த்தோ விஷ்ணு, ஜெகத் உதயரக்ஷா பிரளயங்கிறது. மாங்கிறது ஜீவனை சொல்லும். 2 பேருக்கு ஒட்டணுமே, 2 பேருக்கு சம்பந்தம் வேணும்னால் வேற்றுமை உருவு வேணும். அது இருக்கிறது. ஆங்கிற எழுத்துக்கு மேலே ஒரு 4வது வேற்றுமை உருவு உள்ளது. அது கழிந்து மறைந்து நிற்கிறது. ஆங்கிறதுக்கு மேல ஆய, ராமஹான ராமாய, கிருஷ்ணஹான கிருஷ்ணாய, கோவிந்தஹான கோவிந்தாய. அது போல அ என்றால் ஆயன்னு வரும். ஆயன 4வது வேற்றுமை உருவு இக்கு, ஐ, ஆல், கு. அதான 4வது வேற்றுமை. பரமாத்மாவுக்குன்னு அர்த்தம். அகாரவாச்சனுக்குன்னு பொருள். கிருஷ்ணாய நமஹா நித்தியப்படி சொல்றோம், துளசி சேர்க்கிறோம். ஓம் கிருஷ்ணாய நமஹான்னா கிருஷ்ணனுக்கு அடியேன், எனக்குரியவன் அல்லேன். அடியேன் கிருஷ்ணனுக்குரியவன், அவனுக்கு நான்கிற அர்த்தத்தில் வரும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். அவனுக்கு நான் அத்தையார்,
ஓரகத்தியா, மாமாவா, அப்பாவா, அம்மாவா, என்னது? அவனுக்குங்கிறதுனால உறவு இருக்குன்னு தெரிஞ்சுது. ஆனா என்ன மாதிரி உறவுன்னு வரல. ஆவுக்கு மேல ஆயான்னு இருக்கிறதுன்னு சொன்னேன். ஆனா அந்த ஆயா கண்ட படலை, அங்க சப்தத்துல இல்லை. அது ஒரு வியாக்கரண சூத்திரத்தின்படி மறைந்து இருக்கிறது. மறைந்திருக்கட்டும். ஆயாங்கிறத மனசுல மட்டும் வச்சுக்கோ. பரமாத்மா, பரமாத்மாவுக்கு, ஜீவாத்மா, ஏதோ ஒரு உறவை சொல்லி முடிச்சாகணும். பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா என்னன்னா அனன்யார்க்க சேஷபூதன்னு வர வேண்டும். அவனுக்கே இவன் அடிமைன்னு சொல்ல வேண்டும். இதைத்தான் சொல்வார்கள் தாதர்த்தியே சதுர்த்தின்னு சொல்லுவோம். 4வது வேற்றுமை உருவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது எதுக்காக பிரயோகப்படுத்துறோமோ அதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. தாதர்த்தியம்னு சொல்லுகிறோம். அவனுக்கே இவன், அவனுக்காகவே இவன், அவன் பிரயோஜனத்தின் பொருட்டே இவன், அவன் சந்தோஷத்துக்காக இவன், அவன் பயனுக்காக இவன் அப்படின்னு இவன் என்னவா இருக்க வேண்டும்? சேஷனாத்தான் இருக்க வேண்டும். அவனுக்கு இவன்னா அப்பா அம்மா உறவை சொல்ல வரல, அந்த உறவும் உள்ளது, அதையும் யாரும் இருக்கல. அவனுக்கு இவன் எல்லாவித உறவுமாகவும் இருக்கிறார் சொல்லலாம். அவருக்கு இவர் தொண்டனாக இருக்கிறார், அவருக்கு இவன் அடிமையாக இருக்கிறார், அவருக்கு இவன் சேஷமாக இருக்கிறார். என்ன அவனோட இவருக்குண்டான தொடர்பு சேஷத்துவம். அவர் சேஷி, நாம் சேஷன். இந்த தொடர்பையும் சொல்லிவிட்டது. ஆய மா பகவான், பகவானுக்கு, பகவானுக்கு ஜீவாத்மா. இதுதானே இது வரைக்கும் வந்திருக்கு. பகவான், பகவானுக்கு, பகவானுக்கு ஜீவாத்மா. என்னன்னு கேட்டா சேஷன், சேஷபூதன். பகவானுக்கு ஜீவாத்மா சேஷபூதன். இந்த இக்குங்கிறது ஒரு நிமிஷம் இல்லை. 4வது வேற்றுமை இல்லைன்னு வச்சுங்களேன். அப்ப இதை இதே மாதிரி எழுதி பாருங்க. வெறும் அந்த 4வது வேற்றுமையை சொன்னது மட்டும் அடிச்சுங்க. பகவான், பகவானுக்கு ஜீவாத்மான்னு தானே சொன்னேன். இக்கு எடுத்துருங்க. அப்ப பகவான் ஜீவாத்மா, பகவான் ஜீவாத்மான 2 பேரும் ஒன்னா. பகவான் ஜீவாத்மான்னு விடும், பகவானுக்கு ஜீவாத்மான்னு வரணும். அதுக்கு அந்த ஆயாங்கிற வேற்றுமை உருவு இருக்கிறது. ஏன் வரணும்? அந்த வேற்றுமையை வச்சுக்கவே வேண்டாமே. வெறும ஆன்னு மட்டும் வச்சுட்டா வச்சுக்கலாம். ஆனா அதுல ஒரு ஸ்தான பிரமாணத்தாலேன்னு சொல்லுவார்கள். மேல நாராயணாயங்கிற சொல் இருக்கிறது. நாராயண நாமத்துக்கு மேல மறுபடியும் ஒரு 4வது வேற்றுமை உருவு இருக்கிறது. ஒரு சதுர்த்தி விபக்தி இருக்கிறது. நாராயண ஆய. அங்க எப்ப 4வது வேற்றுமை இருக்கிறதோ அந்த நாராயண நாமத்தின் சுருக்கமான பிரதிநிதியான ஆங்கிற எழுத்துக்கு மேலேயும் 4வது வேற்றுமை ஆயான்னு இருந்தாக வேண்டும். அங்க நாராயணாயன்னு இருக்கிறது. அதனால இங்க ஆயான்னு இருந்தாக வேண்டும். பகவான், பகவானுக்கு, பகவானுக்கு ஜீவாத்மா, பகவானுக்கு ஜீவாத்மா அடிமை சேஷபூதன். இது வரைக்கும் ஆய மா. நடுவில் என்ன ஊங்கிற எழுத்து இருக்கிறதே, அது அவனுக்கேங்கிற அர்த்தத்தில் வரும். பகவான்கிறது பகவானுக்குங்கிறது ஆய, பகவானுக்கே, அவனுக்கு மட்டுமே. பகவானுக்கு இவன் சொல்லிட்டால் இல்ல, திங்கட்கிழமை அன்னைக்கு நான் வேணா எனக்கு வேலை கொடுத்தவருக்கு அடிமையா இருந்திருக்கிறேன், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தவருக்கு அடிமையா இருக்கேன், புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு உபன்யாசம் பண்ணவருக்கு அடிமையா இருக்கேன். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒருத்தருக்கே தான் அடிமைப்பட முடியும். அவரை சொன்னதுக்காக மற்ற பேரிடத்திலே கிருத்தஜதையோட செய் நன்றி அறிவோடு இருக்க முடியும். மற்றபடி அடிமைப்படுதல் அவருக்கு, கைங்கரியம் பண்றது அவன் அடியவர்களுக்கு, அது வரைக்கும் தான் கொள்ளுவார்கள். அதனால பகவான், பகவானுக்கு, பகவானுக்கே அடிமை. அந்த அவனுக்கேங்கிற அவதாரணம், அவனுக்கு மட்டும்தான்கிற ஏவகாரம், அதைத்தான் ஊங்கிற எழுத்து சொல்லுகிறது. திரும்ப எழுதி அந்த இக்குவை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு பரீட்சை பண்ணி பாருங்களேன். பகவான், பகவானுக்கு, பகவானுக்கே, பகவானுக்கு மட்டுமே ஜீவன் அடிமை. இதுல இந்த அந்த மட்டுமே கூட அப்படியே இருக்கட்டும். 4வது வேற்றுமை உருவம் மட்டும் எடுத்துட்டு அதை வாசி பாருங்க. பகவான், பகவானுக்கு வராது. அந்த 4வது வேற்றுமையை தான் விளக்க சொல்லிட்டேன். ஆனா அவனுக்கேங்கிற ஏ மட்டும் இருக்கும். அதை நேர சேர்த்தா என்ன ஆகும்? பகவான் ஏ, பகவானேன்னு ஆகும். பகவானுக்கேன்னு ஆகாது, பகவானேன்னு ஆகும். ஜீவாத்மாங்கிறது மகாரத்துல நின்றுடும், பகவானே ஜீவாத்மான்னு ஆயிடும். பரமாத்மாவே ஜீவாத்மான்னு வரும். அதனால இந்த 2 தேவை. பகவான்னு சொல்லி ஆகணும், அதுக்கு மேல 4வது வேற்றுமை போட்டே ஆகணும். நாராயணாயங்கிற இடத்துல சதுர்த்தி இருக்கிறதுனாலே உக்காரம் வச்சே ஆகணும். இல்லைன்னா பகவானுக்கு ஜீவாத்மான்னு வந்துடும், அவனுக்கு மட்டும்தான் வராது.
பகவானுக்குன்னு சொன்னாதான் அப்பதான் அவனுக்கு வந்து தொடர்பே வரும். பகவானுக்கேன்னு சொன்னாதான் அப்பதான் அவனுக்கு மட்டும்தான் அந்த தொடர்பு உரித்தானதுன்னு வரும். இந்த அர்த்தத்தை தான் ஓங்காரம் திரும்ப திரும்ப சொல்றது. அதை அப்படியே தமிழ்படுத்தி சம்ஸ்கிருதத்தினுடைய சிரமத்தை எல்லாம் நீக்கி பெரிய அர்த்தங்களை, ஆழமான அர்த்தங்களை கூட எளிமையா திருமங்கை ஆழ்வார் சொன்ன பாசுரம் 8ஆம் பத்து 9ஆம் திருமொழி 3வது பாசுரம். விடையேழன்றடர்த்து வெகுண்டு விலங்கல் உரல் படையால் ஆழிதட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நீலமல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியேனோ. கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன். கண்ணபுரம் ஒன்றுடையான் அப்படிங்கிறது பெருமாளுக்கு பெரிய பட்டப்பேர். ஸ்ரீவைகுண்டம் உடையான், திருப்பார்கடல் உடையான், சூரிய மண்டலத்தை உடையான் சின்ன பேர். அதை விட பெரிய பேர் திருக்கண்ணபுரத்தை உடையான். கண்ணபுரம் ஒன்றுடையான். கண்ணபுரம் உடையான் இவர் சொல்லியிருந்தாலே போறோம். ஆனா கண்ணபுரம் ஒன்றுடையான்கிறார். ஒன்றுன்னு ஒன்ன போட்டாலே தனி சிறப்புன்னு அர்த்தம். அந்த ஒண்ணு அவர்கிட்ட இருக்குன்னுவா. இது எங்கிட்ட இருக்கு, இது எங்கிட்ட இருக்கு, இது உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, அந்த ஒண்ணு அவர்கிட்ட இருக்குன்னா அவ்வளவுதான், இதெல்லாம் அடிபட்டு போடும். அதை போல கண்ணபுரம் ஒன்றுடையானால் பாக்கி எல்லாரும் என்னத்தை வேணா வச்சுக்கிட்டான். திருக்கண்ணபுரத்துக்கு சுவாமியாகலையே, அவர் ஒருத்தர் தானே திருக்கண்ணபுரத்துக்கு சுவாமி. கண்ணபுரம் ஒன்று உடையான், உடையான் பகவான், உடையானுக்கு அடியேன். அந்த பெருமாளுக்கு அடியேன் ஒருவர் குறியேனோ, மற்ற பேருக்கு ஆட்பட மாட்டேன்னு ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு. இப்ப இந்த இடத்துல ஓங்காரத்தினுடைய அர்த்தம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத அப்படியே வச்சு பார்த்துடலாம். ஒரு பலகை இருந்ததுன்னா நீங்க எழுதி வச்சுடலாம், இல்லை உங்க புஸ்தகமா இருந்தா எழுதி வைத்துக் கொள்ளலாம். கண்ணபுரம் ஒன்றுடையான், கண்ணபுரத்துக்கு உடையவர் சபரி பெருமாள், அவர் தான் பகவான். ஆங்கிற எழுத்தாலே சொல்லப்பட்டவர். அகாரார்த்தம் அவர் தான். கண்ணபுரம் ஒன்றுடையான். அதுக்கு மேல ஆயங்கிறது 4வது வேற்றுமை உருவு, சதுர்த்தி விபக்தி. கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு இக்குன்னு போட்டதுனாலே 4வது வேற்றுமை உருவு வந்துவிட்டது. அடியேன் மகாரம். அடியேன்னு அடிமைத்தன சேஷத்துமுடைய அடியேன், அது மகாரத்தை அர்த்தமா சொல்லித்து. மகாருக்கு அர்த்தம் அடியேன். ஒருவர் குறியேனோ, வேற யாருக்கு ஆட்பட மாட்டேங்கிறது தான் உகாரத்தினுடைய அர்த்தம். அனன்யார்க சம்பந்தம்னு பார்த்தோமே, அவருக்கே இவர்னால் அவனுக்கே இவர்னு சொல்றதும் மற்றொருவருக்கு நான் அல்லேன்னு சொல்லுவதும் ஒன்று தானே. இது அவனுக்கே இவன் சொன்னா கூட அர்த்தம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அவனுக்கே இவன் வாஸ்தவம் தான், இருந்தாலும் அவருக்கும் இவருக்கும் ஆரம்பிப்பா. வேற யாருக்கு நான் ஆட்பட மாட்டேன் நீ முற்றுப்புள்ளி வச்சாதான் அது தெளிவா முடியறதுன்னு அர்த்தம். அவருக்கு ஆட்பட்டேன்னு சொல்றது சரியா, இவரை தவிர இன்னொருத்தருக்கு ஆட்பட மாட்டேன்னு சொல்றது திருடமானதா? அவருக்கு ஆட்பட்டேன்னு சொல்லச்சேவே இவன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டே சொல்றான்னு அர்த்தம். இவரை தவிர இன்னொருத்தருக்கு ஆட்பட மாட்டேன்னு சொன்னாதான் வேடிக்கை பார்க்காத சொல்றாருன்னு அர்த்தம். இதைத்தான் திருப்பாணாழ்வார் கடைசி பாசுரத்துல சொல்லச்சே, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தான் அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொந்தனை காணான்னு சொன்னார். என் அமுதினையே கண்கள் காணும்னு முடிச்சிருக்கலாம், அப்படி ஒரு முடிக்கல. என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொந்தனை காணான்னு சொன்னாதான் திருடமா இருக்குன்னு அர்த்தம். வேற ஒன்று என் கண்ணு போகாது. அதே போல பரம திருடமா இந்த இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர் குறியேனோ. கண்ணபுரம் ஒன்றுடையான் அ, கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு ஆய, அடியேன் ம, ஒருவர் குறியேனோ உ. அப்ப ஓங்கிற பிரணவத்தின் அர்த்தத்தை இங்கதான் அமைச்சிருக்கார். பாட்டை பார்ப்போம். விடையேழன்றடர்த்து வெகுண்டு விலங்கலுற படையால் ஆழி தட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நீலமல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவர் குறியேனோ. ஜீவாத்மஸ்வரூபத்தை ஆழ்வாருக்கு கூறுகிறார். தன் ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்தை தான் இந்த இடத்துல சொல்றார். விடையேழ் அன்றடர்த்து, இது நப்பின்ன பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பெருமாள் 7 ரிஷபங்களை அப்படி அசுராவேசத்தோடு இருந்த காளமாடுகளை அழைக்குகிறாராம். அதை தான் சொல்றார். வெகுண்டு வந்த விடையேழ் அன்று, கண்ணபிரானுக்கு அவளுக்கு கோபம் 7 அடைக்கிட்டான். விடையேழ் அன்றடர்த்து, இது ஒன்று. விலங்கலுற படையால் ஆழி தட்ட, விலங்கலுற என்பது எல்லா சைன்யத்தோட வானர சைன்யத்தோட இக்கர திருப்புல்லானிலிருந்து அந்த பக்கம் இலங்கைக்கு போய் அந்த மலையை தடுற வரைக்கும், அதான் விலங்கலுற. விலங்கல்ங்கிறது தான் திருக்கூட்ட பர்வதம், அதுதான் லங்கையில இருக்கு. திருக்கூட்ட பர்வதத்தை போய் அடையும்படிக்கு படையால் ஆழி தட்ட, படை வானர படையாலே
ஆழி கடலை தட்ட சேதுபந்தனம் பண்ணிய, கடலுக்கு நடுவிலே அணை கட்டிய ராமபிரான்னு சொல்றார். விடையேழன் அடர்த்து வெகுண்டு விலங்கலுற படையால் ஆழி தட்ட பரமன், பரமன்னா சமாபியதிக ரகிதன், சமாதிக தரித்திரன், தனக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லாதவன். பரமன் பரம்சோதி, பரம்சோதினா மிக்க ஒளியுடையவர்னு பொருள். மடையார் நீலமல்கும் வயல் சூழ் கண்ணபுரம், மடையார் மடைகளெல்லாம் நீரோத்பல புஷ்பம் பூத்திருக்கு. ஊர்னுடைய எழிலை வர்ணிக்கிறார். திருக்கண்ணபுரம் ஊர் எவ்வளவு இயற்கை சூழலோட இருக்கு, அழகா இருக்கு, அந்த பெருமாளுக்கு ஏத்தாப்புல இருக்கு. மடையார் நீலமல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்றுடையான் ஸ்ரீவைகுண்டநாதன் அவருக்கு எப்படி பெயரோ அது நித்திய விபூதிநாதன் அர்த்தம். இந்த லீலா விபூதிக்கெல்லாம் நாதன் அர்த்தம். பெருமானுக்கு 2 விபூதி தானே உண்டு, உபய விபூதி நாயகன், உபய விபூதி நாதன் தானே சொல்லுவோம். நாள் அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா இப்பப்ப ஏதோ 3வது விபூதி இருக்கிறதா கேள்விப்படும். அப்படியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையே. உபய விபூதி நாதன் தானே சொல்லுவார்கள். நல்ல திருக்கண்ணபுரம் 3வது விபூதி இருக்கேன், ஸ்ரீரங்கத்தை 3வது விபூதின்னு சொல்லுவா, திருக்கண்ணபுரத்தை 3வது விபூதின்னு சொல்லுவா. அந்த 2 இடத்துல விட இங்க பெருமாளுக்கு ஆசை அதிகம்னு அர்த்தம். கண்ணபுரம் ஒன்றுடையான், விபூதி உடையவர், அசாதாரண விபூதி உடையானுக்கு அடியேன், அந்த பெருமானுக்கு அடிமைப்பட்டவனான நான் ஒருவருக்குரியேனோ, பாக்கி யாருக்கும் உரியவன் அல்லேன். பாக்கி யாருக்கும் மீதமாருக்கும் மற்ற பேருக்குரியவன் அல்லேன்னு சொல்லும் போது 2 அர்த்தம் வைக்கணும். நான் மற்ற பேருக்கும் உரியவன் அல்லேன், எனக்கும் உரியவன் அல்லேன்னு பிரிக்க வேணும். எனக்கும் நான் உரித்தானவன் அல்லேன், மற்ற பேருக்கும் உரித்தாவன் அல்லேன், அவனுக்கே உரித்தானவன் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ. இதுதான் உயிரான அர்த்தம். ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சாதித்தார். தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய அப்பரஸ்ஸ மகேஸ்வரஹா என்று உபனிஷத்து சொல்லத்து 3வது பாட்டில் திருமந்திரத்தினுடைய பிரதான அர்த்தத்தை ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய அர்த்தத்தை வைத்தார். அதற்கு அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். திருமங்கையாழ்வாரும் 1000 பாசுரங்கள் பாடினார். முன்னோடியான சுவாமி நம்மாழ்வாரும் 1000 பாசுரங்கள் அனுகிரகித்தார். நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழி 1102, திருமங்கையாழ்வார் பாடின திருமொழி 1084. ஆனால் இந்த 2 ஆழ்வார்களுக்குள்ளும் எத்தனையோ ஒத்துமைகள், ஒரு சில சுவையான வேற்றுமைகள். நம்மாழ்வார் ஒரு திவ்யதேசத்துக்கு 10 பாசுரங்கள் பாடுகிறார் என்றால் அநேகமா அதை மட்டுமே பாடுவார். அந்த க்ஷேத்திரத்தை மட்டுமே தான் எல்லா பாசுரங்களாலும் பாடுவார். ஆனால் திருமங்கையாழ்வார் அந்த பதிக அந்த திவ்யதேசத்துக்குனால் அதுக்கு குறுக்கே 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 வேறு பல திவ்யதேசங்களையும் ஒவ்வொரு பாசுரத்தார பாடிவிடுவார். அது இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த பதிகத்திலே மட்டும் இல்லை, பல இடங்கள்ல பார்த்தாலும் அப்படித்தான். நாகப்பட்டினத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். பொன்னிவர்மேனின்னு தொடங்கி 9ஆம் பத்திர பாசுரம். அதற்குள் வேற என்னென்ன திவ்யதேசமும் சேர்த்தே பாடிட்டு இருக்கார். அதை போல இங்க பார்த்தால் 8ஆம் பத்து 9ஆம் திருமொழியில் 4ஆம் பாட்டு 5ஆம் பாட்டு 6ஆம் பாட்டு 3 பாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 4, 5, 6 இதுல 4வது பாசுரத்தில் திருக்கடிகைன்னு கொண்டாடப்படுகிற கடிகாச்சலம் சோழசிம்மபுரத்துக்கு ஒரு பாசுரம் அனுகிரகித்தார். மறுபடியும் 5வது பாசுரத்தில் திருக்குடந்தைங்கிற கும்பகோணம் ஆறாமுதன் அவருக்கு 5வது பாசுரம். வயலாலி மணவாளன் திருவாலி திருநகரி 6வது பாசுரம். 3 திவ்யதேசம், 3 ஒவ்வொரு பாசுரம். அந்தந்த பாசுரத்தோட கொண்டு வந்து பிரதான பதிகம்ங்கிறது திருக்கண்ணபுரத்துக்கு, திருக்கண்ணபுர பதிகத்துக்கூட மற்ற திவ்யதேசங்கள்ல சேர்த்து பாடிட்டு இருக்கார். இதுல இன்னொன்னு பார்த்தால் இப்ப இன்னென்ன பாசுரத்தில் ஒவ்வொரு பாசுரத்திலையும் திவ்யதேசத்தினுடைய திருநாமம் வர வேண்டும். அந்த சட்டம் அநேகமா இருக்கும். ஆனா இங்க அப்படி காணும். இந்த 10 பாசுரங்களுக்குள் ஒரு 3 பாசுரங்களுக்குள்ள மட்டும்தான் திவ்யதேசத்தினுடைய பேரே வருகிறது. இங்கெங்கே திருப்பி சொல்லி பார்த்தாலும் திருக்கண்ணபுரம் வந்துதான்னால் இப்பதான் 2வது பாசுரத்துல வந்தது கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்குரியேனோன்னு வந்தது. அதே முதல் பாசுரம் 2வது பாசுரத்துல பார்த்தோம்னால் அந்த திவ்யதேசத்தினுடைய பேரே அவர் சொல்லலை. அப்படி ஒவ்வொரு பாசுரத்துல வரும், ஒவ்வொரு பாசுரத்துல வராம இருக்கும். அதுவும் ஒரு சிறப்பு. மற்ற திவ்யதேசங்கள் நிறைய சேர்த்து இந்த திவ்யதேசம் இந்த குழுவை பாடுறது, அதுவும் திருமங்கையாழ்வாருக்கு சிறப்பு. அந்த வரிசையில பார்ப்போம். 4வது பாசுரம். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்ஷேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போனேனே. கடிகைத்தடன் குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனி, கடிகை தடம் குன்றம், கடிகாச்சலம்னு சம்ஸ்கிருதம், கடிகை தடம் குன்றம் என்று தமிழில் பாடுகிறார்.
அதன் மிசை இருந்த அதற்கு மேல எழுந்தருள் இருக்கக்கூடிய யோக நரசிம்ம சுவாமி, அவர் தான் அக்காரக்கனி எம்பெருமான். கீழே ஊர்கோயிலிலே உள்ள பக்தோச்சிதன் எழுந்தருள் இருக்கிறார். மேல மலைக்கு மேல கடிகாச்சலத்தில் யோக நரசிம்ம சுவாமி பெரிய மலையில எழுந்திருக்கார். அந்த பெருமானையை ரட்சித்துக் கொண்டு நம்மையன் ரட்சித்துக் கொண்டு அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டே ஆஞ்சநேய சுவாமி கீழே சின்ன மலையில் எழுந்தருள் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆச்சரியமான சன்னிவேசம். தக்கான் குள கரையில தான் எல்லாமே உள்ளது. தக்கான் அந்த ஊர் குளத்துக்கு பேர். தக்கான்னு திருமங்கையாழ்வார் பெருமாளுக்கே பேர் கொடுத்துட்டார். தக்கானை கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனி. அக்காரக்கனின்னு ஒரு புது பெயர் இல்லப்பா, எனக்கு தெரியுமே சுவாமி, பல சுவாமிகள்லாம் அந்த மாதிரி பேர் வச்சிருக்காளே, அக்காரக்கனி அக்காரக்கனி கேள்விப்பட்டிருப்பேன். ரெண்டு அர்த்தம் சொல்வார்கள். அக்காரத்தை போலேயும் கனியை போலேயும் உள்ளார். அக்காரம்னா சர்க்கரை, கனினா இங்க கோவப்பழம். அக்காரத்தை போலையும் இருக்கார், கோவை பழத்தை போல இருக்கிறார். அக்காரத்தை போலேயும் கனியை போலேயும் அக்காரக்கனி. இல்லை அக்காரக்கனின்னா வேற அர்த்தம் சொல்லலாம். அது கனி பழம். அந்த பழம் எதனால் ஆக்கப்பட்ட பழம் தெரியுமோ? சர்க்கரையினாலேயே ஆக்கப்பட்ட பழம் அக்காரக்கனின்னு சொல்லலாம். அக்காரத்தாலே ஆக்கப்பட்ட கனி அக்காரக்கனி. சர்க்கரை பழம்னு நீங்களும் ஒருத்தர் பார்த்ததில்லை, நானும் ஒருத்தர் பார்த்ததில்லை. ஒன்று பார்த்துருக்கோம், சர்க்கரையை தனியாக பார்த்துருக்கோம், கோவப்பழத்தை தனியாக பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அக்காரக்கனின்னு சேர்த்து சொன்னால் சர்க்கரை பழமா ஒன்று இருக்குமானால் பார்த்ததில்லை. பண்ணலாம், வேணும்னா நம்ம சர்க்கரை எடுத்து கல்கண்டு எடுத்துட்டு பழமாட்டம் பண்ணிவிடலாம் இல்லையா? அதுவே ஒரு சாத்துக்குடி பழமாட்டம் பண்ணலாம், மாம்பழமாட்டம் பண்ணலாம், வேற ஏதோ ஒரு சீதாப்பழமாட்டம் பண்ணிவிடலாம். பொம்மை பிடி பழம் நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் சர்க்கரையில பொம்மை பண்ணி பழம் இல்லையோ, அதை போல பண்ணி வச்சுட்டு அக்காரக்கனி ஆயிடுமேனால் அதனால அப்படியும் பண்ண வேண்டாம். இப்படி வச்சுப்போம், சர்க்கரையை விதையா விதைச்சு அதை தேனா கொட்டி ஜலம் கொட்டி அதுலேருந்து ஒரு மரம் முளைச்சு அந்த மரம் ஒரு பழம் பழுத்துதுன்னு வச்சுக்கோ, அதுதான் அக்காரக்கனி. சர்க்கரையை விதைக்கணும், நடக்காத காரியம். அதுக்கு தேனை ஜலமா கொட்டணும், இன்னும் நடக்காத காரியம். அதனால ஒரு மரம் முளைக்கணும், அந்த மரம் பழுக்கணும், அந்த பழம் எப்படி இருக்கும்? அக்காரக்கனியா இருக்கும். இது ஒன்றும் இல் பொருள் ஓமை அணி தமிழ்ல சொல்லச்சே, இல்லாத விஷயத்த ஓமையா சொல்லுவோம். அபூதோபமான சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். இப்படி சொல்லலாமானால் எப்படி நடக்க போறது இல்லையா? பெருமாள் எவ்வளவு இனிப்புன்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல முடியாது, இதைத்தான் சொல்லுவோமே. அதனால அக்காரக்கனின்னு அபூதோபமையாகவும் சொல்லுகிறார். அப்படி யோக நரசிம்ம சுவாமி எழுந்துள்ளி இருக்கிறார். பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொருகின்ற பொன்மலையை தக்கானை கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அகாரக்கனி அடைந்து இந்து போனேன்னு கீழே சொன்னீரே. ஒருவர்க்குரியேனோ ஒருவர்க்குரியேனோன்னு சொன்னீர். நான் மற்றாருக்கும் உரித்தானவன் அல்லேன்னு சொன்னீர். எதனால் அப்படி சொல்றீர்? ஊர்ல எத்தனையோ நல்லவர்கள்லாம் இருப்பார்களே, அவர்களுக்கு நான் அடிமையா இருந்தா என்ன? அவர் ஒருத்தர் தான் நல்லவரா? அவர் ஒருத்தருக்கு தான் அந்த பெருமை இருக்கிறதானால் இந்த பாட்டில் அதுக்கு சமாதானம் சொல்றார். ஆமாம், அந்த போக்கியத்துவம் மற்றொருத்தரிடத்தில் இல்லை. அந்த இனிமை அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த இனிமைக்கு நான் தோற்றவன், ஆகவே அவரை தவிர மற்ற பேரு காட்பட மாட்டேன். இன்னொருத்தருக்கு காட்பட மாட்டேன்னு அனன்யார்க சேஷத்துவம் சொன்னது 3வது பாசுரம். ஏன் அனன்யார்க சேஷத்துவம்னு கேட்க, அந்த இனிமை அவரை தவிர மற்றொருத்தரிடத்தில் இல்லை, ஆகவே அவருக்கே தீர்ந்தேன்னு சொல்வது 4வது பாசுரம். மிக்கான், இது பகவத் ஸ்வரூபத்தை சொல்றார். 3வது பாசுரத்துல சொன்னது அடியேன் ஒருவர்க்குரியேனோ கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன்னு ஜீவாத்ம ஸ்வரூபம் சொன்னார். ஆனா இந்த பாசுரத்துல சொல்லிட்டு இருக்கிறது பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்லுகிறார். மிக்கானை ரொம்ப அதிக சர்வாதிகன் அர்த்தம். எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவனை, மறையாய் விரிந்த விளக்கை. மறையாய்ங்கிறதுனாலே மறையாலேயே விளக்கப்பட்டவர், வேத பிரதிபாத்தியன் அர்த்தம். வேதைக சமதிகம்யன்னு சொல்வார்கள். வேதத்தையே பிரமாணமாக கொண்டு அறியப்படுபவர். விரிந்த விளக்கை, வேதத்தாலே அறியப்படுகிறாரே தவிர வேதம் அவரை சொல்லி முடித்து விடுமோன்னு கேட்டால் விரிந்த, விரித்து கொண்டே போகும் விரித்து கொண்டே போகும், முடியாது என்கிறார். வேதம் சொல்லும், ஆனா அந்த வேதம் எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. அது எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, என் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாதுன்னு அதுவே கொய் ஓய்ந்து விட்டதே. அதனால விரிந்த விளக்கை, சுயம் பிரகாசம். ஒரு விளக்கேற்றி வச்சிருந்தால் தன்னை தானேவும் காட்டிக்கொள்ளும், தன்னை சுத்தி இருக்கிற பொருட்களையும் அது காட்டி கொடுக்கும். விளக்க பார்க்கறதுக்கு இன்னொன்னுத்தனுடைய உதவி தேவையில்லை. விளக்கே காட்டி கொடுத்து விடும். ஸ்வயம் பிரகாசம்னு சொல்லுவார்கள். அதை போலத்தான் பகவான். ஆத்மாவும் ஸ்வயம் பிரகாசம்தான், பரமாத்மா ஸ்வயம் பிரகாசம்தான். தன்னையும் விளக்குகிறார், தன்னை சுற்றி இருப்பதையும் விளக்கி காட்டுவார். மறையாய் விரிந்த விளக்கை,
வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யான்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார். விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை, அதெல்லாம் இருக்கட்டும், வேதத்தாலே சொல்லப்படுபவர் ரொம்ப உயர்த்தி, விரிந்த வேதமும் சொல்லி முடிக்க முடியாதவர் பெருமை, விளக்கை ஸ்வயம் பிரகாசம் சிறப்பு, அதெல்லாம் வெளியே இருக்கலாம். எனக்கு என்ன ஆயிற்றுன்னு கேட்டால் என்னுள் புக்கானை, எனக்கு உள்ளே வந்து புகுந்தவரை. நான் பிரார்த்தித்து உள்ளே வந்து புகவில்லை. அபேக்ஷா நிரபேட்சமாக நான் வேண்டாத போது, நான் வேண்டி நிற்காத போதே எனக்குள்ளே வந்து புகுந்தார். என்னுள் புக்கானை புகழ்சேர். ரொம்ப ஆச்சரியமா பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானத்துல கோத்து சாதித்தார். என்னுள் புக்கானை புகழ்சேர். புகழ் சேர்ந்தது அவருக்கு ஏன்? இந்த போட்டியில ஜெயித்தார், புகழ் சேர்ந்தது. இந்த சண்டையில ஜெயிச்சார், புகழ் சேர்ந்தது. ஆஹா ஓஹோன்னு ஊருக்கெல்லாம் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணார், புகழ் சேர்ந்தது. இப்ப பெருமாளுக்கு புகழ் சேர்ந்திருக்கே, எதனாலே? பிரகலாதனுக்கு அனுகிரகித்தார், புகழ் சேர்ந்தது. அதை சொல்ல வரல. நரசிம்மர் மலையில எழுந்துள்ளி இருக்கிறார், புகழ் சேர்ந்தது. அதை சொல்ல வரல. என்னுள் புக்கானை புகழ் சேர். இந்த தாழ்ந்தவனுடைய ஹிருதய கமலத்துக்குள்ள வந்தாரா, அதனாலேயே புகழ். பாக்கி எல்லா இடத்துலையும் அவர் பண்ணதுனால அவர் புகழ் சம்பாதிச்சுக்கிட்டான். ஆனா எனக்கு என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்தார். அழுக்கும் மலமும் மூத்திரமும் ரத்தமும் சீழும் சதை இருந்து ஒரு நல்லெண்ணமற்ற என்னுள், அந்த நல்லெண்ணமே இல்லாத இந்த மனத்துக்குள்ள புகுந்தார். என்னுள் புக்கானை புகழ்சேர். அதனாலேயே புகழ் சேர்த்தவனை. பொலிகின்ற பொன்மலை, உஜ்வலமாக இருக்கக்கூடிய, பொலிகின்றான ஒளியோட பளபளப்போட இருக்கிற உஜ்வலனா இருக்கக்கூடிய பொன்மலையை, பொன்மலையை அவரே தான் மலை, அவரே சொர்ணகிரியாட்டம் எழுந்துள்ளி இருக்கிறார். பொன்மலையை தக்கானை, இப்பதான் தக்கான்னு பேரு சொல்றார். தக்கான் என்றால் தகவுடையவன் அர்த்தம் பண்ணி கிருபை உடையவன் பொருள் கூறுகிறார். தக்கான் அடியவர்களிடத்திலே தக்க கிருபையை உள்ளவர். அவரவருக்கு என்னென்ன கிருபை பொழிய வேண்டுமோ செய்வார். தக்கானை கடிகை தடம் குன்றின் மிசை இருந்த கட்டிகாச்சலம். குன்றுங்கிறது அச்சலம், மலை. அச்சலம்னா அசையாம இருக்கு. மலை அசையுமா, கட்டியா நிற்கும். ஒரு கடிகை, ஒரு நாழிகை பொழுது, ஒரு நாழிகை, ஒரு கடிகை நாழிகை. அந்த நாழிகை பொழுது நாம் அந்த மலையில இருந்துட்டோம்னால் அப்புறம் நம்ம அனாதிகால பாபங்கள்லாம் ஒழிஞ்சே போயிடுமா. திரும்ப நாம பிறக்க வேண்டிய தேவையே இருக்காதான். அப்படி என் தகப்பனார் வெடிக்கே சொல்லுவார், என்னத்தை பார்க்கணும், என்னத்தை பார்க்கணும் தெரியுமோ? கடிகா அச்சலமான மலையை பார்க்க வேண்டும். அப்படின்னா சோழ சம்பவத்தை பார்க்கணும். நம்ம எதை பார்த்துட்டே இருக்க தெரியுமோ? கடிகா சலமான சரீரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். கடிகா சலம், சலம்னா அசைஞ்சுட்டே இருக்கும். நேற்றுக்கு இருந்தாப்புல இந்த உடம்பு இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருந்தாப்புல நாளைக்கு இருக்காது. அப்ப இந்த கடிகா சலத்தை பார்க்கிறோமே தவிர கடிகா அச்சலத்தைன்னா பார்த்திருக்க வேண்டும். கடிகாச்சலத்தை பார்த்தோம்னால் இந்த சலம் தானே சலமா நம்ம விட்டு ஒழிந்தே போய்விடும். அந்த க்ஷேத்திரமாகட்டும், மேலே இருக்கிற பெருமானுடைய பெருமை, கீழே உள்ளே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆச்சரியமான பெருமாள் பக்தோச்சிதன், இவர்கள் எல்லார் வைபவத்தையும் உலகுக்கு உணர்த்தி அந்த க்ஷேத்திர பெருமாளை நிர்மாணம் பண்ணி எல்லாம் சுவாமி தொட்டையாச்சாரிய சுவாமி என்கிற மகாச்சாரியர் எழுந்தருளி இருந்தார். அவராலேயே நடந்ததுன்னு சொல்ல வேண்டும். வாதூர ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதிம் பிரபத்யேகம் ஸ்ரீனிவாச மகாகுரு சண்டமாருத வேதாந்த விஜயாதி ஸ்வசூக்திபிகி வேதாந்த ரக்ஷகாயாஸ்து மகாச்சாரியாய மங்களம். மகாச்சாரியர் சுவாமி தொட்டையாச்சாரியன் அவருக்கு திருநாமம். ரொம்ப ஆச்சரியமான வாதூர குல திலகர், கந்தாடை வம்சத்துக்கே பெருமை சேர்த்தவர். அவர் தான் இது எல்லாத்தையும் ஸ்தாபித்து வழக்கங்களை ஏற்படுத்தி மரபு உற்சவம் எல்லா விஷயங்களையும் இங்கே பண்ணி கொடுத்தார். இன்றும் அவருடைய திருவம்சத்தில் அவதரித்தவர்கள் அதே க்ஷேத்திரத்தில் எழுந்துள்ளிருந்து பக்தோச்சிதன் யோக நரசிம்ம சுவாமி தக்கான் அந்த பெருமானுடைய நித்திய கைங்கரியத்தை செவனே நடத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான க்ஷேத்திரம். பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகைத்தடன் குன்னின் மிசை இருந்த அகார கனியை, அந்த கடிகாச்சலத்துக்கு மேல எழுந்துள்ளி இருக்கிறார். ஒரு கடிகை பொழுது நம்ம தங்கியிருந்தோம்னால் அப்புறம் பிறக்கவே வேண்டாம். அக்கார கனியை அடைந்து இந்து போனேன். தக்கான்கிறதுனால பரம தார்மிகன் அர்த்தம். தக்கான்கிறதுனால கிருபையே வடிவானவர்னு பொருள். அக்காரக்கனியை அடைந்து இந்து போனேனே. இதே அக்காரக்கனிங்கிற திருநாமம் நம்மாழ்வாரும் பாடியிருக்கார். எக்காலத்தந்தையா என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் யான் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்கார கனியை அடைந்தேன். அக்கார கனியே தான் அடைந்தேன், அதனாலதான் பிழைத்தேன். இவர் அதே தான் அடைந்து இந்து போனேனேன்னு சாதிக்கிறார். அங்கு அக்காரக்கனி, இங்கு மக்காரக்கனி. ஆக 4வது பாசுரத்தில் கடிகாச்சலத்தின் பெருமானை பற்றினேன், அந்த கடிகை தடன் குன்றமே எனக்கு கொடுத்து விடும் என்கிற அளவுக்கு சாதித்தார். அடைந்து இந்து போனேனே. அடுத்த 5வது பாசுரம், வந்தாய்
என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போய் அறியாய் இதுவே அமையாதோ கொந்தார் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்துகந்த மைந்தா உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே. குடந்தை கிடந்து உகந்த மைந்தா, திருக்குடந்தையிலே கிடந்தாய். ஆனா ரொம்ப சந்தோஷம், திருக்குடந்தையிலே கிடந்ததுனால சந்தோஷம், என் உள்ளத்துல கிடக்கிறதுனால உனக்கு சந்தோஷம். எந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை. பெருமான் ஆழ்வாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு தான் ஆழ்வார் இப்ப சமாதானம் சொல்ல போகிறார். நான் என்ன உபகாரம் பண்ணேன்னு பெருமாள் கேட்கிறார். நீ ரொம்ப உபகாரம் பண்ணிருக்கீர், அதனால உமக்கே நான் சேஷன், இன்னொருத்தர திரும்பி பார்க்க மாட்டேன்னு விடாம சொல்லிட்டு இருக்கிறே, அப்படி நான் உனக்கு என்னதான் பண்ணேன் என்று கேட்க, என்னது பண்ணாய் என்னது பண்ணாய் என்னது பண்ணாய் அப்படின்னு வரிசையா சொல்லுகிறார். வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பொண்ணை. என் மனத்தே வந்தாய்ங்கிறதுனாலே நீ இருந்த இடத்துக்கு நான் வந்திருக்கணும். அதுவே உனக்கு இருக்கிற பெருமைக்கு நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேன்னு ரிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்க. அது போல எனக்கும் சொல்லியிருக்கணும், நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாதே, எப்படி வந்து பற்றுவாய், இது நீ கேட்டிருக்கணும். ஆனா அதை மாத்தி நீ செய்தது, வந்தாய் என் மனத்தே, நான் இருந்த இடத்தே நீ தேடி வந்தாய். நீ இருந்த இடத்தை தேடி வருவதற்கு எனக்கு யோக்கியதை இல்லைன்னு தெரிந்து அதற்காக நான் இருந்த இடத்தே நீ தேடி வந்தாய். வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை. வந்து நீங்கிறதுனால நீயாக புகுந்தாய். ஒருத்தரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டோம், ரொம்ப பெரியவர்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே வந்து நீங்கள் பொன்னடி சாத்தணும், அவசியம் அடியனுடைய குடிசைக்கு வரணும்னு கூப்பிடணும். கூப்பிடல, என்னமோ கூப்பிடல, விட்டுட்டோம். அவரா வந்துட்டார். வாசல்ல வந்த அப்புறமானு பெருமையை தெரிஞ்சுட்டு ஓடோடி போய் கூட்டின்னு வரணுமா இல்லையா? இவன் அதையும் இல்லை, வான்னு கூப்பிடவும் இல்லை, வந்தவரை வரவேற்கவும் இல்லை. அந்த சுவாமியார் கதவை திறந்துட்டார், கதவை தள்ளிண்டார், திறந்துனார் கூட சொல்லக்கூடாது, கதவை தள்ளிண்டார், உள்ளே வந்தார். இவன் உட்கார சொல்லல, ஊஞ்சல் இருந்தது, அவரா உட்காண்டு எனக்கு ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடுவது பிடிக்குமேன்னு வேற சொல்லி உட்காண்டார். இது வரைக்கும் என்ன பண்ணுவான், கையை பிசைஞ்சுன்னு நிற்க வேண்டிதான். அது கூப்பிடவும் இல்லை, வந்தவரை நான் உள்ளே அழைக்கல, அவரா வந்து உட்காண்டாருன்னா அதான் இப்ப நடந்துதான். வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை. நான் உன்னை வரவேற்கவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை, அழைப்பே கொடுக்கல, வந்தத்துக்கு உள்ளவான்னு கூப்பிடல. என் மனசை நீயே திறந்து கொண்டு உள்ளே வந்து அமர்ந்து கொண்டு விட்டாய். அதுக்கும் மேலே சரி, இப்படி அழையா விருந்தாளியா வந்திருக்கமே, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு முள்ளுக்குத்தர அப்புறம் எழுந்து போட்டாயோன்னால் எந்தாய் போய் அறியாய். என் மனசுக்குள்ள வந்த பிற்பாடு திரும்பி போறதையே மறந்து போயிட்டேன். அது எப்படிப்பட்ட இடத்துக்கு தெரியுமா போவோம்? ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கேயே இருக்கேனேன்னு எப்ப இருப்போம்? அவர் என்னை விட்டா வாழ மாட்டேன்னு சொல்றவரா இருக்கணும், இருந்தா அவரோட இருப்பேன். என்னை கூப்பிட்டவரா இருக்கணும், அழைத்தவரா இருக்கணும், என்னை பார்த்தாலே அடறவரா இருக்கணும். அப்படி அழுது கூப்பிட்டு உன்னை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன்னு புலம்புறவரா இருக்கணும். அப்படிப்பட்டவர் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை, அப்படிப்பட்ட நன்மையெல்லாம் என் இடத்துல இல்லவே இல்லை. ஆனாலும் எந்தாய் போய் அறியாய். ஆனா ஏன் இவர் போகாத இருக்காருனால் எந்தாய்ங்கிறது காரணம், சுவாமின்னு அர்த்தம். சுவாமி சொத்தை விட்டே கொடுக்க முடியாது. சொத்து கூப்பிட்டோம் கூப்பிடாத போட்டோம். ஒரு நிலம் இருக்கு, ஆறுக்கு ஒரு 10 காணி நிலம், ஒரு வேலி நிலம், ரொம்ப பெரிய நிலச்சுவாந்தாருன்னு வச்சுக்கிறேன். அவருக்கு ஏதோ அங்கங்க அப்படி வேலி வேலியா நிலம் வாங்கி போட்டு வச்சிருக்கார். அந்த நிலமெல்லாம் எப்போவாது பத்திரிக்கை அனுப்பிச்சு, எஜமானரே எஜமானரே என்னை வந்து பார்க்கவும் கூப்பிடுமா. வாசல்ல வந்தா தட்டியை திறந்து விட்டு உள்ளவான்னு சொல்லுமா. உள்ள வந்த அப்புறம் இனிமே நீ இந்த நிலத்தை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுமா. ஒன்றும் போகாது. நிலம் தங்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு முதலாளி தான் வந்து வந்து நிற்கணுமே தவிர நிலமா முயற்சி பண்ணும். அதனாலதான் எந்தாயின்னு மொத்தத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டார். எந்தாயின்னு எனக்கு சுவாமியானபடியாலே என் மனத்தே வந்தாய். எனக்கு சுவாமியானவரிலே வந்து நீ புகுந்தாய். எனக்கு சுவாமியானபடியாலே புகுந்தபின் போய் அறியாய். புகுந்த பிற்பாடு கிளம்பி போறதும் உனக்கு தெரியாது. வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போய் அறியாய். இதுவே அமையாதோ? அடியனுக்கு இந்த பாக்கியத்தை தவிர வேற ஒண்ணும் வேண்டாம். தேவரீரா வந்து அடியன் உள்ளத்தில் அமர்ந்தீரே, இதுவே பெரும் பாக்கியம். இதுவே அமையாதோ? இதுவே எனக்கு போருமே. நித்த சூரிகள் பக்கல் பண்ணினத்தை போய் எங்கிட்ட பண்ணிட்டீரே, இதுவே அமையாதோ? கொந்தார் பைம்பொழில் சூழ் கொத்து கொத்தாக பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்துகந்த மைந்தா. ஆசிரிதருக்காக அவர்களுக்காகவே வந்து சயனித்துக் கொண்டார். திருமழிசை பிரானுக்காக சயனித்தார், ஆழ்வார்களுக்காக சயனித்தார், திருக்குடந்தையில சயனிச்சின்றார். அடியார்களுக்கு நன்னா சேவை சாதிக்கிறதுக்கு இது வழியா இடமா இருக்கு. 4000 பாசுரங்களையும் காட்டுறதுக்கு உகப்பா இருக்கு. அடியார்களுக்கு விருப்பப்பட்டு கிடக்கிறோமேன்னு அவருக்கு சந்தோஷமா. குடந்தை கிடந்து உகந்த மைந்தானால் உகப்பு எதனால வந்ததுனால் தாம் படுத்துனுட்டு நேரம் அதனால உகப்பு இல்லை.
இங்க நாம சேனிச்சென்றது அடியார்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறதே என்று நினைத்தவர் சந்தோஷப்படுகிறார். உடந்தொகுந்த மைந்தா விடவொண்ணாத வழிக்கு நவீகிருத யௌவனம்னு பெரியவாச்சன் சாதிக்கிறார். அன்னைக்கு 16 வயசு முடிஞ்சுட்டே இருக்கும், 17 வயசு பிறந்துட்டே இருக்கும். அவர் 17 முடிஞ்சு 18 ஆகவே ஆகாது. எப்பவும் ஒரு வயசு முடிஞ்சுட்டே இருக்கும். 17 முடியும்னு வச்சுக்கோ, 18 பிறக்கும்னு வச்சுக்கோ, இல்ல 16 முடியும்னு வச்சுக்கோ, 17 பிறக்கும்னு வச்சுக்கோ. அப்படி அந்த நவீகிருத யௌவனம் அன்னைக்கு புதுமைப்படுத்தப்பட்ட இளமையோடு இருக்கிறார். குழந்தை கிடந்துகந்த மைந்தா உன்னை என்றும் மறவாமை பெற்றேன். இன்னுமே உன்னை மறக்க மாட்டேன்னால் எதை மறக்க மாட்டேன்? மறவாமை பெற்றேனே என்றால் நீ செய்த உபகாரத்தை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏது உபகாரம்? ஆதி காலத்துல படைத்தது ஞானம் கொடுத்ததெல்லாம் மட்டும் உபகாரம் இல்லை. இப்போது என் உள்ளத்தை வந்து புகுந்து நலக மாட்டேன், இனி விலக மாட்டேன் இருந்தாயே, அந்த உபகாரத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று உன்னை என்னும் மறவாமை பெற்றேனே. வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய் இதுவே அமையாதோ. கொந்தார் பைம்பொழில் ஷூ குழந்தை கிடந்தொகந்த மைந்தா உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே. அடுத்தது 6வது பாசுரத்தில் ஆசிரிமா வயலாரி மைந்தனை பாடுகிறார். திருவாரி திருநகரி எஞ்சா வெண்ணரகத்து அழுந்தி நடுங்கினேற்கு நடுங்குகின்னேற்கு அஞ்சேல் என்ற அடியேனை ஆட்கொள்ள வல்லானை நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய் மஞ்சாறு மாளிகை வயலாரி மைந்தனையே. நெஞ்சே வயலாரி மைந்தனை நினைக்காமல் நீயே இருக்கிறீர். நெஞ்சினுடைய பயத்தை அவர் தான் போக்குறார். இந்த நெஞ்சே சம்சாரத்தை கண்டு அப்பப்ப பயப்படும். நம்மளை கண்டே பயம் வரும். நெஞ்சுக்கு அச்சம் வரும்போதெல்லாம் அஞ்சேல் அஞ்சேல்னு பெருமான் தான் பயத்தை போக்குறார். பயம் போன உடனே அவரை மறந்துபடுமா, பயம் இருக்கச்சே அவரை நினைக்குமா. ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் சொல்றார். நாம தான் இந்த உபன்யாசம் முடிஞ்சப்புறமும் நிறைய உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்தா புரியும். பயம் வரச்செல்லாம் அவரை நினைப்போம். அவர் அந்த பயத்தை போக்கிடுவார். போன உடனே மறந்துபடுவோம். பயம் நீங்கிட்டே நல்ல வேளை பயத்தை போக்கினவனாயிற்றேன்னு நினைவு கூறுவோமானால் நாம நினைக்க மாட்டோம். பயம் நீங்கினாலும் பயத்தோடு இருந்தாலும் அவர் தான் நம்ம மறக்காமல் இருக்கிறாராம். அதனாலதான் பயத்தை போக்குகிறார். எஞ்சா வெண் நரகத்து அழுந்தி நடுங்குகின்னேற்கு. எஞ்சாவென் நரகம் சம்சாரம்னு வைத்துக் கொள்க. நரகம்னா இங்க வரும் யமனுடைய பட்டணம் நரகத்தை சொல்லல. அதனாலதான் எஞ்சாவென் நரகம்ங்கிறார். எஞ்சான மீதமே இல்லாத என்னைக்கும் முடியாத நரகம். அந்த நரகம் அதற்குரிய பாபம் முடிஞ்சு போச்சுன்னா திரும்பி வந்துடுவோம். அது எஞ்சும் நரகம். சம்சாரம் எஞ்சா நரகம். எத்தனை தரையா இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது மிச்சம் இருக்கும், பிறந்துட்டே இருக்கும் இல்லையா. அதனாலதான் எஞ்சா அது நரகம். இது வெண்ணரகம். இது வெண்ணரகம். அதுவாவது வெப்பம் குறைச்சலா இருந்தாலும் இருக்கும். இதுல இருக்கிறது தாபத்திரையும் ரொம்ப வெப்பம் அதிகம். எஞ்சா வெண் நரகத்து அழுந்தி சம்சாரத்துல மீண்டும் மீண்டும் பிறந்து நடுங்குகின்னே இருக்கு. ரொம்ப நடுங்கி போயிருக்கேன். அஞ்சேல் என்று அடியேனை அஞ்சேல்னு சொல்லி அடியேனை ஆட்கொள்ள வல்லானை. அடியேனை ஆட்கொள்ள வல்லானைன்னு போட்டிருக்கார். ஆட்கொண்ட பிற்பாடு தானே அடியேனாக முடியும். என்னவர் அடியேன்னு கொண்டாத்தானே அடியேன்னு சொல்லிருக்கலாம். முதல்லயே அடியேன்னு சொல்லிவிட்டு ஆட்கொள்ள வல்லானைன்னு என்ன அர்த்தம்? அதான் அடியேன்னு ஒத்துனுட்டீரே. அப்ப ஆட்கொள்ளப்பட்டபடியால தான் அடியேன்னு சொல்றீர். மறுபடியும் ஆட்கொள்ள வல்லானேன்னு சொல்லுகிறீர் என்னால் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் பெரியவாச்சன் சாதிக்கிறார். அடியேன் என்பதற்கு தகுதி உடையவனாக இருக்கிறேன். அடியேனை ஆட்கொள்ள வல்லானை. இப்பதான் அர்த்தத்தை பிரிக்கணும். அடியேன் என்பதற்கு பெருமான் ஆட்கொள்வதற்கு என்ன இடத்துல கைக்கறி ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம எல்லாருக்குமே தகுதி இருக்கும். உங்களுக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ஆட்கொள்வது சிலரைத்தான் இருக்கும். ஆட்கொள்வதற்கு தகுதியா எல்லாரும் இருந்தாலும் எத்தனை பேர் கைக்கறி கிடைக்கிறது? ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் பகவானுக்கு சேஷத்துவம் உடையவர்கள் தானே. பகவானுக்கு கைங்கரம் பண்றதுக்கு தகுதி படைத்தவர்கள் தானே. எத்தனை பேர் அந்த தகுதியை உணர்ந்து கைங்கிறதுக்கு வரும்? அப்ப வேற இல்லையா? நாம எல்லாருக்கும் அதற்குரிய பிராப்தி இருக்கு, தகுதி இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் வருகிறோங்கிறது தெரியாது. எனக்கு ரெண்டும் கிடைச்சதுன்னா தகுதியும் இருக்கிறது, கிடைக்கவும் கிடைச்சது. அடியேனை ஆட்கொள்ள வல்லானை நெஞ்சே நீ நினையாது. நெஞ்சே இப்படிப்பட்ட பெருமானே, அஞ்சேல்னு சொன்னவனை நெஞ்சே நீ மறக்காம இருந்திருக்கணும். நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய். நீ எதனால அவனை முழுக்க நினைக்காம இருந்தே? என் முகூர்த்தம் க்ஷணம் பாபி. ஒரு முகூர்த்தமோ ஒரு வினாடியோ வாசுதேவனை நினைக்காமல் இருந்தால் அது பெரும் ஆபத்துன்னு புராணங்கள்லாம் சொல்லுகின்றன. ஆனா எப்படியோ நீ மறந்து போட்டியே. மஞ்சார் மாளிகை சூழ் வயலாலி மைந்தனையே.
மஞ்சு ஆர் மேகங்கள் அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய மாளிகளாலே சூழ்ந்த வயலாளி மைந்தனையே நீ ஏன் நினையாது இறைப்பொழுதும் இருத்தி அந்த வயலாளி மைந்தனை எதுக்காக நீ மறந்தாய்? ஏன் நினையாமல் இருந்தாய்? அவரோ மைந்தன் மிடுக்கனா இருக்கார், இளமுடையவனா இருக்கார், அழகுடையவனாக இருக்கிறார். அவரை ஏன் அரியவனாக்கினாய்? அவன் அரியனா? எதனால நினைக்காத இருக்கேன்னு நெஞ்ச கேட்டார். இல்லையா, அது நினைக்கிறதுக்கே அப்பாற்பட்ட ஒரு உபனிஷத்து சொல்லி தெரியுமா? எதோவாச்சோ நிவர்த்தந்தே, என் நினைவுக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்லித்தே, அதனாலதான் நானும் நினைக்கலையேன்னு நெஞ்சு சொல்லித்து. உபனிஷத்து வைகுந்தத்தில் இருக்கிறவன சொல்லித்து. நான் வயலாளி மைந்தனை பத்தி பாடிட்டு இருக்கேன். நான் சொல்றது இவரை நீ ஏன் நினைக்கலன்னு கேட்டால், வைகுந்தத்தில் இருக்கிறவன் நினைக்கிறேன். அவன் அரியன், நினைக்காத இருக்கட்டும். இவன் அரியன் இல்ல, அணியன். இவன் நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நீ எப்படி நினைக்காமல் போகலாம்? அது நம்முடைய குற்றமாய்த்து, குற்றத்தை தவிர்ப்போம். எஞ்சாவன் நரகத்து அழுந்து நடுங்குகின்றேற்கு அஞ்சேலன் அடியேனை ஆட்கொள்ள வல்லானை நெஞ்சே நீ நினையாதிரைப்பொழுதும் இருத்தி கண்டாய் மஞ்சார் மாளிகசூழ் வயலாளி மைந்தனையே என்று இந்த 3 பாசம், 4ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு, 6ஆம் பாட்டாலே 3 திவ்யதேசங்கள், திருக்கடிகை சோழசிம்மபுரம், திருக்குடந்தை கும்பகோணம், வயலாளி மணிந்தன் திருவாலி திருநகை, இந்த 3ஐயும் பாடினார். இனிமே அடுத்த 4 பாசுரத்தில் சேர்த்து ஒரு ஆச்சரியமான அர்த்தம் சொல்ல போகிறார். அதையும் கேட்போம். ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுராத்மனஹான்னு சொல்லுவர். மனையேவகி மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோன்னு பிரமாணம். நம்முடைய மனம், நெஞ்சு அது ஒத்துழைக்குமானால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். அது ஒத்துழைக்காதென்னால் சாதிப்பது மிக மிக கடினம். அந்த நெஞ்சே நீ எப்படி பெருமானை மறக்கலாம் என்றுதான் 6வது பாசுரத்தில் கேட்டார். இனி 7வது பாசுரம் மறுபடியும் பேசுறார். நெஞ்சு கேட்குது, அது என்ன அவரை பத்தி தான் நினைக்கணும்னு நிர்பந்தம்? வேற யாரையா நினைக்க கூடாதா? மற்ற பேர் இருப்பார்களே, ஏன் வயலாளி மைந்தனைத்தான் நினைக்க வேண்டுமா? அப்படி அவர் நமக்கு என்ன செய்தார்னு நெஞ்சு கேள்வி எழுப்பிச்சு. அதுக்கு சமாதானம் சொல்றார், வேறு யார் என்ன செய்தார்கள்? நீ என்னமோ மற்ற பேரை நினைக்கலாமான்னு கேட்கறியே, ஒருத்தரும் நமக்கு ஒன்றும் பண்ணதான் எனக்கு நினைவில்லை. இல்லையே, அப்பா அம்மா பண்ணலையா? மற்ற பேர் உற்றார் உறவினர் பண்ணலையானால் பெற்றோர் கூட செய்ததை என்னான்னு சொல்லுகிறேன் கேள் நெஞ்சே. பெற்றார் பெற்றொழிந்தார் பின்னும் நின் அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்னானை முற்றா மாமதிகோள் விடுத்தானை எம்மானை எத்தால் யான் மறக்கேன் இது சொல் என் ஏழ நெஞ்சே. ஏழ நெஞ்சே, எனக்கு ரொம்ப பவ்யமா இருக்கிறாய், சொன்னது கேட்பாய், ஆனா உனக்கு வெளி விவகாரம் தெரிய மாட்டேங்கிறது. யார் நமக்கு ரட்சகர்கள், யார் நமக்கு ஒன்றும் பண்ணவில்லைன்னு சொல்லுகிறேன் கேட்டுக்கோ. பெற்றார் பெற்றொழிந்தார், என் தாயாரு தாப்பனாரும் அவர்களுக்கு விருப்பம், அதனால் என்னை பெற்றார்கள். பெற்ற பிற்பாடுக்கு எனக்கு என்ன நல்லது அவர்களால் செய்ய முடியும்? பெற்றொழிந்தார் பின்னும் நின்ற அடியேனுக்கு, ஆனால் அந்த பெற்றவர்கள் ஸ்தானத்துல பகவான் தான் நின்றார். பின்னும் நின்றுனால் எத்தனையோ பேருக்கு பெற்றவர்கள் 3 வயசுக்கே போடுவா, 4 வயசுக்கு போடுவா, 40 வயசுக்கு போவா, 60 வயசுக்கு போவா. அதுக்கப்புறம் யார் பார்க்க? குழந்தை பிறக்கிற சமயத்திலேயே பெத்து பிழைத்தாள்னு சொல்லுவா. அந்த நாள்லாம் பிரசவத்தின் போதே மரணம் நிகழ்ந்து விடும். பிறந்த குழந்தைகளும் எத்தனை இருக்கும்னு தெரியாது. பிறந்து அவர்கள் என்னை கைவிட்ட பிற்பாடும் அவர்கள் கிளம்பியே போகலாம், உலகத்தை விட்டே போயிடலாமே. அதற்கு பிற்பாடும் பின்னும் நின்று அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து, எனக்கே பழகினவனாய். உற்றானாய்னா பெருமான் என்னவாக செய்கிறார்? 2 விஷயம் செய்வார். எங்க அப்பா அம்மா இருக்கும்போதும் தாயார் தகப்பனார் வடிவத்தில் அவர் இருந்துதான் நல்லது செய்வார். அவர்களா செஞ்சிட முடியாது, அவர்களுக்கு அந்தராத்மா அவர் தானே. அதனாலதான் உற்றானாய் நின்றுனால், எனக்கு சின்ன வயசுலேருந்து யாரை பார்த்து பார்த்து பழக்கம்? அப்பா அம்மாவை பார்த்து தான் பழக்கம். திடீர்னு தெய்வமே நேரம் வந்து பண்ணித்தனா கூட எனக்கு சட்டு நம்பிக்கை வந்துடும். அதனாலதான் உற்றானாய் நின்றுனால் எனக்கு பழகின தாய் தந்தையர் வடிவத்திலேயே நின்று ரட்சிக்கிறார்ங்கிறார். இதெல்லாம் எவ்வளவு யோசித்து பெருமான் பண்ணியிருக்க வேண்டும். என்ன நின்று அடியேனுக்கு, எனக்கு அவர் என்னை ரட்சிக்க வேண்டிய பிராப்தி இருக்கிறது. அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து பழகின அந்த உறவாகவே இருந்து வளர்க்கிறார். அதற்கப்புறம் எந்தெந்த உறவு பழக்கமோ அதில் இருப்பார். அவரே எல்லா உறவாகவும் இருந்து என் உயிராகி நின்றானே. எங்க அப்பா அம்மா தாய் தந்தையா இருக்கலாம், மனைவி மனைவியா இருக்கலாம், கணவன் கனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம். அவர்கள்லாம் உயிராயிடுவர்களான்னு, எனக்கு உயிரிலும் மேலானவனே. இப்படிலாம் நம்ம கவிதவனா எழுதலாமே தவிர யாரும் உயிரின் மேலான்லாம் இருக்க போறது இல்லை. 2 பேருக்கு ஆபத்து வரும்போது யாரை காப்பாற்றுவோன்னு போனா அவனவனுக்கு அவனவன் உயிர் தான் வெள்ள கட்டி. நமக்கு நம்ம உயிர் தானே, அந்த உயிரே அவர் தானே. என் உயிராகி நின்றானே. யார் போனாலும் உயிரில் மட்டும் ஆசை போகாது.
அதே போல திருமங்கையாழ்வார் சொல்றது, எனக்கு எங்க ஆசை போனாலும் உங்ககிட்ட ஆசை போகாது. என என் உயிராகி நின்றானே முற்றா மாமதி கோள் விடுத்தானை. முற்றாத மாமதி இளையதான சந்திரன், அதனுடைய கோள். சந்திரனுக்கு தக்ஷ பிரஜாபதியினுடைய சாபத்தாலே க்ஷயரோகம் வந்தது. அந்த கோள் விடுத்தானை, க்ஷயரோகத்தை போக்கி கொடுத்தவனே என்று முற்றா மாமதி கோள் விடுத்தானை எம்மானை. எங்கோ இருக்கிற சந்திரனுக்கு ஆபத்தை போக்கினவர் மட்டும் இல்லை, எனக்கும் சுவாமி ஆபத்தை போக்கினவர். எத்தால் யான் மறக்கேன். எதை சொல்லி இந்த பெருமானை மறந்து விட முடியும்? மறக்கணும்னா ரெண்டு காரணம் இருக்கலாம். அவரை செய்த நன்மை, அவரை செய்த உதவி அளவுக்குட்பட்டது. இதை விட இன்னொருத்தர் உதவி செய்வார், அதிகமா செய்வார். ஆகவே இவர் செய்த உதவியை மறந்து விடுவேன் சொல்லலாம். அப்ப உபகாரம் அளவுக்குட்பட்டு மறக்கவோ, அல்லது வேறு உபகாரி இருக்கிறார் என்று உன்னை மறக்கவோ. உன்னை தவிர இன்னொரு உபகாரியும் இல்லை, உன்னை மறக்க முடியாது. நீயும் குறைச்சலா உபகாரம் பண்ணல, நிறைவா பண்ணியிருக்கிறாய். அதனால உபகாரத்தையும் மறக்க முடியாது. உபகாரியும் மறக்க இயலாது, உபகாரத்தையும் மறக்க முடியாது. எத்தால் யான் மறக்கேன். இது சொல் என் ஏழ நெஞ்சே. சம்சாரத்திலே சில விஷயங்களை விடலாம், சில விஷயங்களை பற்றலாம். மனசே அதை பார்த்தே நீ பழகி இருக்கியா? அதனால பகவத் விஷயத்துல வரச்சேவும் விடலாமா பற்றலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சுடுறேன். உலகத்துல இதே தானே பார்த்து பழகிருக்கோம். இன்னத்தை விடணும், இன்னத்தை பற்றணும். அது போல பெருமாள்னு வரச்சே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். அவரை பத்தி நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. விடலாமா பற்றலாமான்னு நெஞ்சு சொல்லித்தான். ஏன்னு சொல்றார், உனக்கு இதே பழக்கமா போச்சு நெஞ்சு. ஊர்ல எங்கேயா இருந்தாலும் விடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கா. அதனால உனக்கு சிந்திச்சு சீர்தூக்கி பார்த்து விடலாமா பற்றலாமாங்கிற யோசனை இருக்கு. இவன் விஷயத்துல அதை பண்ண முடியாது, பற்றுகை மட்டும்தான். இது சொல் என் ஏழ நெஞ்சே, இவன் விஷயத்தில் விடுகை என்று ஒண்ணு கிடையவே கிடையாதே. எத்தால் யான் மறக்கேன். உலக விஷயத்துல நம்ம மறக்கணும்னு நினைக்கிறது நிறைய இருக்கும், நினைக்கணும்னு நினைக்கிறது குறைச்சலா இருக்கும். ரொம்ப கிட்டக்க நெருங்கின உறவினர் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் நினைவில் கொள்ள முடியுமானால் எல்லாத்தையும் நினைவு வச்சிருந்தா உறவே நிற்காது சுவாமி. பல விஷயங்களை மறந்தாதான் உறவே நிற்கும். அதே இந்த மனசுக்கு பழக்கம் இருக்கா. அதனால பகவான்கிட்ட வந்த உடனே இவர்கிட்டையும் நிறைய மறக்கணுமோன்னு தோன்றதான். இல்லே எத்தால் யான் மறக்கேன். இது சொல்லி என் ஏழ நெஞ்சே. அவரிடத்துல மறதிக்கு ஒண்ணுமே இல்லை. இல்ல கண்ணன் பொய் சொன்னார்னு மறக்கணும் ஒன்னால் அதுதான் நினைவில் வச்சுக்க வேண்டியதே. நீ அதை மறக்கணும்னு நினைக்கிற. அவனுடைய சேட்டிதத்தில் ஒன்று கூட மறப்பதற்கில்லை. எத்தால் யான் மறக்கேன். இது சொல் என் ஏழ நெஞ்சே. என்ன 7ஆம் பாட்டு முற்றிற்று. 8ஆம் பாட்டு. கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே. பற்றா வந்தடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை. வற்றா நீர்வயல் சூழ் வயலாரி அம்மானை பெற்றேன் பெற்றதுவும் பிறவாமை பெற்றேனே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். நெக்குருகி பாடுறார். கற்றார் பற்றருக்கும். கற்றார்னா ஞானிகள். ஞானிகளுடைய பற்றை அறுக்கும். அவர்களுக்கு எந்த இடத்துல பற்று வச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் அறுத்துருவோம். அவ்வளவு நீர்மை பெருமானுக்கு. கற்றார் பற்றருக்கும். நின்ன நீர்மை இனியாமராமை. இமையோர் தலைவா மெய்னன்னு கேட்டுள்ளாய். இந்த சம்சாரம் எனக்கு வேண்டான்னு ஆழ்வார் பாடலையா? அதான் கற்றவர்களான ஆழ்வார் போன்றார்கள் பற்று அறுத்துத்தான் பாடுவார்கள். இந்த சம்சாரத்துல பற்றே வேண்டாம். கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே. பற்றா வந்த அடியேன் பிறந்த பின்னை பிறந்தேன். பிறவி பெருங்கடலேன கடலிலேன்னு அர்த்தம். கற்றார் பற்றை அறுக்கும் பிறவி பெருங்கடல். எதுல கற்றார்கள்லாம் பற்றறுப்பார்கள்? பிறவி பெருங்கடலிலே தானே. பிறவி மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிற சம்சாரம்னு அர்த்தம். நித்திய சம்சாரம். இந்த நித்திய சம்சாரத்திலே பற்றை அறுப்பர் கற்றார். இந்த பாட்டு ஏன் பிறந்தது? என்ன உபகாரம்? இவரை தவிர வேற யாரும் உபகாரமே பண்ணதில்லை அப்படின்னு நெஞ்சுக்கு பதில் சொன்னார். இருக்கிற 7ஆம் பாட்டு. நெஞ்சு கேட்கறது அப்படி என்ன உபகாரம் பண்ணினாரும் அதுக்கு சமாதானம் சொல்றார். தன்னை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு குறைவில்லாதபடிக்கு, தடங்களே இல்லாதபடிக்கு இந்த சம்சாரத்தை மாற்றி விட்டுட்டார். சம்சாரத்துல பிறக்க அவர் அனுபவிக்க முடியாது. சம்சாரத்தை எனக்கு தவிர்த்து கொடுத்தார். அதனால் அவர் அனுபவத்துக்கு குறைவில்லாமல் பண்ணி கொடுத்தார். கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே. கடலேன்னு இருந்தாலும் கடலிலேன்னு வைத்துக் கொள்க. கடலிலே பற்றா வந்து அடியேன். கர்மத்தினால அடியேன் இந்த பிறவி பெருங்கடல்ல வந்து பிறந்திருக்கேன். பற்றா பற்றாலே கர்மத்தாலே வந்து அடியேன். அடியேன் இங்க வந்து பிறந்தேன். நான் தான் மாறி மாறி இங்க பிறந்தேன். பிறந்த பின்னை வற்றா நீர்வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன். இது என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல போகணும், கண்டிப்பா மூழ்கித்தான் போகணும். ஆனா அந்த இடத்துல குறுக்க ஒரு தீவு வந்து எனக்கு காப்பாற்றி கொடுத்துனாலும், ஒரு பெரிய காடு,
அந்த காடு முழுக்க புலி சிங்கம் இருக்கு, உள்ள போனாலே அடிச்சிட போறது. ஆனா என்னமோ தெரியல, நான் நுழைஞ்ச சமயம் பார்த்து மயிலா ஆடுறது, குயிலா போகுது. இது என்ன தெரியாத பாக்கியம் இல்லையா? அதை போல இந்த சம்சாரம்னாலே கட்டே போக வேண்டிய ஊர் இருள் திருமான் ஞாலம். இங்கதான் வந்து பிறந்தேன். பிறந்த பின்னை எப்ப பிறந்தேனோ கர்மாதீனமா அனுபவித்து மடிந்து போயிருக்க வேண்டும், திரும்ப பிறந்திருக்க வேண்டும். ஆனா இந்த பிறந்த இடத்துல எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. பிறந்த பின்னை வற்றா நீர்வயல் சூழ் வயலாரி அம்மானை பெற்றேன். வற்றா நீர்வயல் சூழ், வற்றாத நீராலே சூழப்பட்ட வயலாரி அம்மானை பெற்றேன். நான் பிறந்தவன்னைக்கு அவரும் பிறந்தார் போடு. என்னன்னைக்கு திருவங்கியாழ்வார் பிறப்பாரோ அன்னன்னைக்கெல்லாம் கூட பெருமாளும் பிறக்கிறாராம், இவரை கூட்டின்னு போகணும். கர்மத்தினடியாக நான் பிறந்தேன், தன் கருணையினடியாக அழைத்து போக வேண்டும்னு அவரும் பிறந்தான். அப்படி பிறந்த இடம் தான் வயலாரி மணவாளனுடைய திருவாலி. வயலாரி அம்மானை பெற்றேன். பெற்றதுவும் அது கிடைத்த பேரு பெற்றதுவும். எனக்கு அந்த பகவான் கிடைத்தாரே, அவர் திருவடி, அவர் அனுபவம் கிடைத்தது. பிறவாமை பெற்றேனே, அதை பெற்ற பிற்பாடு மீண்டும் பிறக்க வேண்டியதே இல்லை, அதை மறக்க வேண்டியதே இல்லை. அது என்னை விட்டு போகவே போகாது. பெற்றதுவும் பிறவாமை பெற்றேன். இந்த இடத்துல பிறவாமைன்னு சொன்னால் அடுத்த பிறவி பிறவாமை பெற்றேன் ஒரு அர்த்தம் சாதித்தார். இல்லைன்னால் எங்கிட்டே பேச்சு கடியாக வேறொரு நல்லதும் பிறவாமையாக இருந்தாலும் பெற்றேன். எங்கிட்ட ஒன்றும் பேச்சுக்கடியா நல்லதெல்லாம் இல்லை, ஆனாலும் பெற்றேன். எனக்கு ஒன்றும் அவர் செஞ்சதுக்காக உபகார ஸ்மிருதியும் பிறக்கலை. பிறவாமை பெற்றேன்னால் அந்த செய்நன்றி என்னிடத்தில் இல்லாத போதும் பெற்று விட்டேன் என்னும் சாதித்தார். கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்தடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை வற்றா நீர்வயல் சூழ் வயலாரி அம்மானை பெற்றேன். பெற்றதும் பிறவாமை பெற்றேனே. இனி 9வது பாசுரம் மறுபடியும் திவ்யதேசங்களை சேர்த்து பாடுகிறார். ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கம் மேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெஞ்சொடரை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்றுகொலோ. என்னைக்கு தான் இந்த கண்களுக்கு சேவை கிடைக்குமோன்னு 2 திவ்யதேசம். ஒன்னும் திருக்கடிகை, இன்னொன்னு தலைச்சங்க நான்மதியம்னா தலைச்சங்காடு பெருமாள். 2 பேரையும் சேர்த்து பாடுறார். கண்ணார் கண்ணபுரம், கண்ணை மாத்தவே வேண்டாம், பார்த்துட்டே இருக்கலாமா. அதோ திருக்கண்ணபுரம் விமானம் தெரியுது, உத்தராவதுக்கு விமானம்னால் அந்த கண்ணை அந்த விமானத்தை விட்டு மாறவே மாறாது. கண்ணார்னா கண் ஆர்ந்து இருக்கிறார், நிறைந்திருக்கிறார்னால் ஒரு விஷயத்தால நம்ம கண்ணு நிறைஞ்சு கொடுத்தோன்னா இன்னொன்னை பார்க்க மாட்டோமே. அதனாலதான் மற்றொன்றில் கண்ணை வைக்க வேண்டாதபடிக்கு கீழ பாசுரத்தில் நெஞ்சோட சேர்த்து சேர்த்து பாசுரம் பாடினார். அதை நெஞ்சோட பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள கண்ணு காது மூக்கெல்லாம் வேலை தெரிய ஆரம்பிச்சு கொடுத்தோம். நம்ம கண்ணுக்கு வேணும், இவர் நெஞ்சுக்கே எல்லாத்தையும் ஊட்டிகிட்டே இருக்கார். கண்ணுக்கு வேண்டாமான்னு இங்கே தேடுறது, இங்கே தேடுறது, அங்கே தேடுறது. எப்போ எந்த பெருமாள் சேவை சாதிக்க போறாரோ தெரியல. இந்த கண்ணுக்கு எப்போ கிடைக்குமோன்னு பதறி பாட ஆரம்பிச்சுட்டார். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடி கமழும் அப்படின்னா மனம் கமழும்னு அர்த்தம். கண்ணார் கண்ணபுரம் கடிகை திருக்கடிகை கடிகமழும் தன்னார் தாமரைசூழ் தலைச்சங்கம் மேல் திசையுள். கடிகைன்னு சொன்னதுனாலே திருக்கண்ணபுரத்தையும் கடிகை கடிகாச்சலத்தையும் சேர்த்தார். 3வது விதேசம் கடிகமழும் தன்னார் தாமரை சூழ். நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய குளிர்ந்த தாமரகாலை சூழப்பட்ட தலைச்சங்கம் மேல் திசையுள். அதான் தலைச்சங்க நான்மதிய பெருமாள். தலைச்சங்கத்திலே மேல் திசையுள், அதில் இருக்கக்கூடிய மேற்கு திக்கிலே விண்ணோர் நான்மதியை, விண்ணவர்கள் தினப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாள்மதி பெருமான், நான்மதிய பெருமான், நாள்மதி தினமுமே நித்திய சூரிகள் அனுபவிச்சென்று காலம். சதாபசந்தி சூரையான் அந்த பெருமாள் தான் கீழே இறங்கி வந்து சேவை சாதிக்கிறார். விரிகின்ற வெண்சுடரை உதய ஆதித்ய பிரகாசம் கண்ணாலே முகக்கலாம்படிக்குன்னு வியாக்கியானம். விரிகின்ற வெண்சுடர், வெண்சுடர்னாலே கண்ணால் பார்க்க முடியாது. சூரியன் இருக்கிறார், அவரை கண்ணால பார்க்கலாமா? ஆனா கீழே இந்த பெருமாள் தலைச்சங்க நான்மதிய பெருமாள் இருக்கிறார் என்னால் சூரியனை போல ஒளி, சந்திரனை போலே குளிர்ச்சி, கண்ணால வேற பார்க்கலாம். அந்த சூரியனை பார்க்க முடியாது, 2 நிமிஷம் பார்க்க முடியாது. ஆனா இந்த பெருமாள் சூரியனை போல அத்தனை ஒளியோடு இருக்கார், பார்த்து கொண்டே இருக்கலாம். விரிகின்ற வெம்சுடரை கண்ணார கண்டுகொண்டு, கண்கள் நிறைய வேற ஒன்னையும் பார்க்க வேண்டாதபடிக்கு எத்தனை நான்யத் பஷ்யதி நான்யத் சுணோதி நான்யத் விஜானாதி சபூமான உபனிஷத் சொன்னபடிக்கு கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்றுகொலோ. அந்த ஆனந்தத்தோட என்னைக்கு பார்க்க போகிறேனோ இங்கு என்றுகொலோ. நித்திய சூரிகள் எல்லாம் வைகுந்தத்திலிருந்து அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு ஆனந்தமா பாடுவாளாம். அதை போல இந்த பெருமானை சேவித்து நானும் எப்போது அனுபவிப்பேனோ என்று கொலோன்னு சொன்னால் நினைத்த போதே அங்கே போய் அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்குமா?
நினைத்து ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, நினைத்த உடனே திவ்யதேசத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணுமே, நமக்கும் கிடைக்கணும். திருக்கணபுரத்தை சேவிச்சு திருக்கடியை சேவித்து தலைச்சங்காட்டு பெருமானி உடனே சேவிக்க வேணும்னால் இந்த பாசுரத்தின் மூலமே ஆழ்வார் கொடுத்து விடுவார். கடைசி பாட்டு சாற்று பாட்டு. செருநீர வேல்வலவன் கரிகன்னி மங்கையர்கோன் கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை இருநீர் இன்தமிழ் இன் இசை மாலகள் கொண்டு தொண்டீர் வருநீர் வையமுய்ய இவை பாடி ஆடுமினே. கடைசியிலே எல்லா நன்மையும் ஏற்படும். இந்த 10 பாசுரங்களை சொல்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுகிறார். செருநீர வேல்வலவன் கரிகன்னி. திருமங்கையாழ்வார் தம் பெருமை சொல்லுகிறார். செரு நீர வேல் பலவன். நீரான சுபாவம், யுத்த சுபாவம், யுத்தத்தை எப்போது ஜெயித்து கொண்டிருக்கிற. செருனா அமர்க்களம், யுத்தம். செருநீர வேல் பலவன், வேலை கையிலே பிடித்த கரிகன்னி மங்கையர்கோன், பிரதிபட்சத்தை எப்போது நிரசனம் பண்ணக்கூடிய, விரோதிகளை அழிக்கக்கூடிய. இங்க விரோதி கலி, கலிகன்றிங்கிறதுனாலே கலியான விரோதித்தையும் போக்கி கொடுக்கக்கூடிய கலித்வம்சின்னு சொல்றோம். கலையாமி கலித்வம்சம் கவின் லோகதிவாகரம். கலிகன்றி மங்கையர்கோன், மங்க நாட்டுக்கு சுவாமியாய், கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை. இவரோ செருநீர வேல்வலவன். பாடப்பட்ட வஸ்து 6 பாட்டுடை தலைவன். கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தான். கருநீர் கருப்பான நீர் கூடிய முகில் போன்ற வண்ணத்தை கொண்ட கண்ணபுரத்தானை, திருக்கண்ணபுரத்தின் பெருமானை. இருநீர் இன் தமிழ், இருநீர் இன் தமிழ், இனிய தமிழ். விஷய வைலட்சண்யம் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப சுலபமா சொல்லுமா. அது மிக்க சொல்ல வந்த விஷயமே ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழே போருங்கிறார். அதனாலதான் இருநீர் இன் தமிழ், மிக்க நன்மை உடையதான தமிழ். இன்னிசை மாலைகள் கொண்டு தொன்னீர், தமிழே இனிமையா இருக்கு. அதாலப்பட்ட இந்த பிரபந்தம் இன்னிசை மாலையாக இருக்கிறது. இந்த 10 பாசுரங்களை கொண்டு தொண்டீர் வருநீர் வையம் உய்ய. கடலாலே சூழப்பட்ட, வருநீர்னால் கடலாலே சூழப்பட்டிருக்கிற வையம் உய்யும்படிக்கு இந்த பாசுரத்தை பாடுங்கோள் ஆடுங்கோள். வையமே உய்ந்து போகும், நீங்களும் உய்ந்து போவீர்கள். இன்னொன்னு சொல்றா, வருநீர் வையம் உய்யனால் பிரளயக்கடல்ல கூட அமிழ்ந்து போகாதபடிக்கு இந்த 10 பாசுரத்தை எப்போதும் இருந்து பாடுங்கோள். உங்கள் சஞ்சாரத்தாலே ஜகத்தே உஜ்ஜீவனம் அடையும்படிக்கு பாடுங்கோள்னு சொல்லி பூர்த்தி பண்றார். செருநீர வேல்வலவன் கலிகன்னி மங்கையர்கோன் கருநீர் முகில்வண்ணன் கண்ணபுரத்தானை. இருநீர் இன்தமிழ் இன்னிசை மாலைகள் கொண்டு தொண்டீர் வருநீர் வையமுய்ய இவை பாடி ஆடுமினே என்பது 8ஆம் பத்து 9ஆம் திருமொழி. திருமந்திரத்தின் முதல் பதமான ஓங்காரத்தின் அர்த்தத்தை சொல்லி அனன்யார்க சேஷத்துவத்தை விளங்க வைத்தார் திருமங்கையாழ்வார். அவருடைய திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நம் ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள் அனுகிரகம் அனைவருக்கும் ஏற்படும் என்று வேண்டி அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.